இன்னைக்கு நீங்க எப்படி நீதிமான் ஆனீங்க தெரியுமா? இயேசு உங்களுக்குள்ள வந்ததுனால நீங்க நீதிமான் ஆயிட்டீங்க. அமெரிக்கா பிரசிடென்ட் இருக்காருல்ல, அவருக்குன்னு ஒரு தனி ஃபிளைட் வச்சிருப்பாங்க அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு. அந்த அமெரிக்கன் பிரசிடென்ட்டோட ஃபிளைட் பேர் வந்து ஏர்ஃபோர்ஸ் ஒன். ஸோ அந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் போறதுக்காக வச்சிருக்கிற ஒரு ஃபிளைட். ஸோ நான் ரொம்ப நாள் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, ஏர்ஃபோர்ஸ் ஒன்ன்றது ஒரு பிளேனோட பேரு. ஸோ இந்த பிளேனோட பேர் ஏர்ஃபோர்ஸ் ஒன், இதுல அவர் ஏறி போவாரு. அமெரிக்கன் பிரசிடென்ட் எந்த பிளேன்ல ஏறாரோ அதுதான் ஏர்ஃபோர்ஸ் ஒன்னா. சப்போஸ் இந்த பிளேன்ல வந்து இன்னைக்கு போல அவர் வேற பிளேன்ல ஏறாருன்னா, டக்குன்னு அந்த பிளேன் இருக்குல்ல, அந்த இன்னொரு பிளேன்ல ஏறாரு பாத்தீங்களா, அது எவ்வளவு பெருசுலாம் பார்க்க மாட்டாங்க. அது இவ்வளவு பெருசு இல்ல ரொம்ப சின்ன பிளேனு இல்ல ஹெலிகாப்டர், அதெல்லாம் ஒண்ணு பார்க்க மாட்டாங்க. அவர் ஏறின உடனே கால் சைன்னுவாங்க. கால் சைன்னா எல்லா பிளேனுக்கும் ஒரு கால் சைன் இருக்கும். கால் சைன்னா அந்த பேரை வச்சுதான் அந்த பிளேனை அழைப்பாங்க. எல்லா பிளேனுக்கும் கால் சைன் இருக்கும். கால் சைன்னா அந்த பிளேனுக்கு ஒரு நேம். அமெரிக்கன் பிரசிடென்ட் பிளேனோட கால் சைன் என்னது? இப்ப இந்த பிளேன்ல நீங்க ஏறல அவரு, சரிங்களா? இந்த பிளேன்ல ஏதோ ஒரு மெயின்டெனன்ஸ் நடக்குது. இன்னொரு பிளேன்ல ஏறாருன்னா அந்த பிளேனுக்கு கால் சைன் என்னதா மாறிடும்? ஏர் ஃபோர்ஸ் ஒன். புரியுதா உங்களுக்கு? அவர் எந்த பிளேனுக்குள்ள போய் ஏறி உட்கார்றாரோ அந்த பிளேன் ஏர்ஃபோர்ஸ் ஒன்னா மாறிடும். அப்படா என்னது? அந்த பிளேன் முக்கியம் இல்ல, பிரசிடென்ட் தான் முக்கியம். பிளேனுக்கு எந்த சிக்னிபிகன்ஸும் கிடையாது. பிரசிடென்ட் எந்த பிளேன்ல போறாரோ அந்த பிளேன் ஏர்ஃபோர்ஸ் ஒன்னா மாறிடும். ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன் யாருக்குள்ள இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறார். அப்போ நீங்க உங்களுக்கு பேர் என்னன்னு வச்சுட்டாங்க? இப்போ நீதிமான் வச்சுட்டாங்க. இப்போ உங்களோட கால் சைன் என்ன தெரியுமா? நீதிமான். சொல்லுங்க, நீதிமான். இயேசு யாருக்குள்ள போறாரோ அவங்களுக்கு நீதிமான் கொடுத்துருவாங்க பேர். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அப்படின்னு தமிழ்ல வருது. ஆக்சுவலி இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் இங்கிலீஷ்ல வரல. இங்கிலீஷ்ல வந்து இன்னும் அழகா ஸ்ட்ராங்கா வருது. இயேசுவின் விசுவாசத்தினாலே தான் நமக்கு நீதி உண்டாயிருக்கிறது. இன்றைக்கு நம்ம தேவ வசனத்துக்குள்ள செல்வோம். பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அந்த ரோமர் புஸ்தகமே பாத்தீங்கன்னா சுவிசேஷத்தை குறித்த புஸ்தகம். எப்படி வந்து தேவனுடைய நீதி நமக்கு ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கு, அதுதான் வந்து பவுல் எழுதுறாரு, அதிகமா எழுதுறாரு ரோமருக்கு எழுதின நிருபத்துல. சோ இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்துல 9வது வசனத்தை படிப்போம். 9 to 18 வரைக்கும் படிப்போம். ரோமன்ஸ் சாப்டர் 3 verses 9 to 18. ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்குட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துதலுக்கு தீவிரிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயமில்லை என்று எழுதியிருக்கிறதே. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும் படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும் படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். 18 வரைக்கும் போதும் சிஸ்டர். I'm sorry, I read until 19. இல்ல, நோ ப்ராப்ளம். ஓகே. ரோமர் 3:9-18 ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி. இதுல இந்த 10வது வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு வசனத்தை வச்சுதான் நிறைய பேரை வந்து இன்னைக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, நீதிமான் ஒருவனும் இல்லை அப்படின்னு வருது பாத்தீங்களா இந்த 10வது வசனத்துல. இதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் என்ன பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தியா? ஒருத்தன் கூட நீதிமான் கிடையாது, நீ எல்லாம் பாவி, நீ எல்லாம் தூசி, நீ எல்லாம் குப்பை, இப்படின்னு சொல்லி நிறைய பிரசங்கம் போயிட்டு இருக்கு இந்த ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு. அதாவது வந்து பைபிள்ல வந்து நீங்க வந்து ஒரு வே ஆஃப் ரீடிங் த பைபிள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பைபிள் படிக்கும்போது எஸ்பெஷலி நிருபங்கள்லாம் படிக்கிறீங்கல்ல, அந்த நிருபங்கள்லாம் எபிசல்ஸ்னா நல்ல லெட்டர்லாம் படிக்கும்போது ஃபுல்லா படிங்க. பாதியா உட்காந்து விட்டு படிச்சுட்டு இருக்காங்க லெட்டர். இப்போ உங்களுக்கு நான் ஒரு லெட்டர் எழுதுறேன், டியர் பிரதர் விஜய், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களாம் சொல்லி ஒரு லெட்டர் எழுதுறேன். ஒரு 3-4 பக்கத்துக்கு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. விஜய் பிரதருக்கு நான், அவர் திருநெல்வேலியில இருக்கிறார், நான் இங்க சென்னையில இருக்கிறேன். ஒரு 3-4 பக்கத்துக்கு எழுதுறேன். அவர் என்னுடைய மீடியா டீம் அவர் தான் பாத்துக்கிறாரு. ஸோ அந்த ஊழியத்தை குறித்து மீடியா டீம்ல என்ன பண்ணணும் அதெல்லாம் ஃபுல்லா எழுதுறேன். நீங்க நினைக்கிறீங்களா டெய்லி 2 லைன் படிப்பார் உட்காந்துட்டு?
எப்படி படிப்பார் நினைக்கிறீங்க? டெய்லி ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஒரு 2 வசனம் படிப்போம் பிரதர். கிரண் பால் பிரதர் எழுதின நிருபத்துல இருந்து லெட்டர்ல இருந்து ஒரு 2 வசனம் படிப்போம் இன்னைக்கு. 2 லைன் படிச்சுட்டு இருப்பாரு உட்காந்து. படிக்க மாட்டாரு. 4 பக்கம் எழுதியிருந்தாலும் 4 பக்கத்துக்கு உட்காந்து படிப்பாரு. 4 பக்கத்துல படிக்கலன்னா நான் கேள்வி கேட்பான் அவனை. அதுக்காகவே உட்காந்து படிப்பான் அவன். என்னடா பண்ணிருக்க படிச்சே இல்லையா ஒழுங்கா லெட்டர் அப்படின்ட்டு. புரியுது புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? சோ லெட்டர் படிக்கும்போது எப்படி படிக்கணும்? ஃபுல்லா படிக்கணும். சோ நிருபங்களை படிக்கும் போது எப்படி படிங்க? ஃபுல்லா படிங்க உட்காந்து. ரொம்பலாம் டைம் ஆகாது. ரோமன்ஸ் படிக்கிறதுக்கே ஒரு 1 ஹவர்ல படிச்சிடலாம் நீங்க. ரோமன்ஸே நீங்க ஒரு 1 ஹவர்ல படிச்சு முடிச்சிடலாம். எஃபிஷியன்ஸு, கலாசியன்ஸு, பிலிப்பியன்ஸு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா 20 நிமிஷம் 30 நிமிஷத்துக்குள்ளே படிச்சிடலாம் நீங்க. ஒரு 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 தடவை படிச்சீங்கன்னா சொல்றேன். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா லெட்டரை ஃபுல்லா படிச்சாதான் புரியும் என்ன சொல்ல வராரு. லெட்டர்ல நமக்கு என்ன சொல்ல வராருன்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆமென். சோ இங்க வந்து என்ன சொல்றாரு வந்து பாருங்க, இந்த ஒரு வசனத்தை எடுத்து வச்சுட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. நீதிமான் ஒருவனும் இல்லை. பாத்தியா, ஆண்டவரே சொல்லிட்டாரு, பவுலே சொல்லிட்டாரு, அப்போஸ்தலருக்கு அப்போஸ்தலர் அவரே சொல்லிட்டாரு. நீ என்ன நீதிமான் சொல்லிட்டு அலையறியா? நீதிமான் ஒருவனும் இல்லை. அதுக்குதான் வந்து லெட்டரை ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கணும் சார், நடுவுல இருந்து படிக்க கூடாது. சோ இதுக்கு முந்தைய படிச்சீங்கன்னா நீங்க வந்து இந்த 1-2 அதிகாரம் எல்லாம் படிச்சீங்கன்னா அதெல்லாம் இப்ப டைம் இல்ல பாக்குறதுக்கு. அது ஒரு பெரிய பைபிள் ஸ்டடி மாதிரி போகும் அதெல்லாம். பட் இன்னைக்கு என்ன பேசணுமோ அதை மட்டும் பாக்குறோம். நம்ம 9ல இருந்து பார்த்தாலே தெரிஞ்சிரும். 9வது வசனம் படிங்க சிஸ்டர். 3:9. ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல, யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்குட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே. ஓகே, பவுல் வந்து ஒரு யூதரு. அவர் என்ன சொல்றாரு? நான் என்ன விசேஷமானவனா? அப்ப என்ன சொல்றாரு? யூதர்கள் நாங்கள் என்ன விசேஷமானவர்கள்ன்றார். அதுதான் ஒரு கான்டெக்ட். ஆனாலும் நாங்க என்ன எல்லாரும் பார்க்கலாம் விசேஷமா? யூதர்கள் கிரேக்கர்கள். அப்ப என்ன சொல்றாருன்னா, யூதர்கள் கிரேக்கர்கள் சொல்லும் பொழுது உலகத்துல இருக்கிற மற்ற எல்லாரையும் சேர்க்கிறார் உள்ள. கிரேக்கர்கள் அப்புறம் வந்து புறஜாதிகள் அப்படின்லாம் சொல்லும் பொழுது யாரெல்லாம் உள்ள வரா? எல்லாரும் உள்ள வராங்க. ஏங்க கிரேக்கர்கள்ன்ற வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னா, அன்றைக்கு அந்த பகுதியில யூதர்களும் கிரேக்கர்களும் தான் அதிகமா வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ நிறைய, ஏன்னா இந்த எஃபிஷியன்ஸ் இதெல்லாம் வந்து என்னது? கிரேக்க சபைகள் தான். புரியுதா உங்களுக்கு? சொல்லி இட்ஸ் கிரீக் சர்ச். அதெல்லாம் கொரிந்தியன்ஸ்லாம் பெரிய கிரீக் சர்ச், பயங்கர ஒரு மெகா சர்ச். கொரிந்துன்றது ஒரு பெரிய பட்டணம். அங்க ஒரு மெகா சர்ச் வந்து கிரீக் சிட்டில ஒரு மெகா சர்ச் வந்து கொரிந்த் சர்ச். யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ அதனாலதான் கிரேக்கர்கள் அப்படின்றாங்க. இப்ப நான் தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் எழுதுறேன்னா எப்படி எழுதுவேன்? தமிழர்களும் தெலுங்கர்களும் அப்படின்னு எழுதுவேன்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா அவங்க தான் நிறைய இருக்கிறாங்க அங்க. அவனால அவங்க அப்படி எழுதுறாரு. சோ யூதர்கள் கிரேக்கர்கள்னா யூதர்கள் மற்றும் எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கும் என்ன எழுதுறாருன்னா, யாரும் இங்க என்ன கிடையாது, நீதிமான் கிடையாது, எல்லாரும் பாவின்றார். அதுதான் அவர் சொல்ல வர்றார். புரியுதுங்களா? எவ்ரிபடி இஸ் a sinner, ஆல் ஆர் அண்டர் sin. எல்லாரும் பாவத்துக்கு உட்பட்டவர்கள் தான்ன்றார். நான் யூதனால நான் வந்து என்ன கிடையாது, ஸ்பெஷல்லாம் கிடையாதுன்றார். ஆமென். ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் born a Jew, நான் ஒரு யூதனா பிறந்ததுனால நீங்களும் யூதர்களா இருக்கிறதுனால என்ன நினைச்சுக்காதீங்க, நீங்க ஸ்பெஷல் நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன ஸ்டார்ட் பண்றாரு பாருங்க. அடுத்த வசனம் வாங்க டக்குன்னு. இப்போ உங்களுக்கு புரியும். 10வது வசனம் வாங்க. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. நீதிமான் ஒருவனாகிலும், இது பாருங்க, இது அந்தபடியேன்னு வருது. இங்கிலீஷ்ல கரெக்டா ஸ்டார்ட் பண்றாங்க. as it is written. ஏற்கனவே எழுதி இருக்கு நீதிமான் ஒருவன் இல்லை. அப்படின்னா என்னது? யூதர்லயும் நீதிமான் இல்லையா, யூதர்கள் அல்லாதவர்களையும் நீதிமான் கிடையாது. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு சொல்றது? அவர் யூதர்களையும் சேர்த்து தான் பேசிட்டு இருக்காரு. இடத்துக்கு யூதர்கள் தான் ஆண்டவரால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீ எனக்கு விசேஷ ஜனம்ன்றாரு. யுவர் ஸ்பெஷல் பீப்புள்ன்றாரு. எல்லா ஜனத்திலையும் ஒன்னதான் நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றாரு. எல்லா தேசத்திலையும் ஒன்னதான் நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றாரு. ஆனா அவனுங்களை பார்த்தா என்ன சொல்றாரு? எப்பா, நீதிமான் ஒருத்தனும் கிடையாதுப்பா, நான் யூதன் சொல்லிட்டு நீதிமான் சொல்லிட்டு அலையாத. ஏன்னா அந்த காலத்துல யூதர்கள் எப்படி அலைஞ்சு கொண்டிருந்தானுங்கன்னா, எங்ககிட்ட நியாயப்பிரமாணம் இருக்கு, ஆண்டவர் எங்களுக்கு தான் வந்து நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு, அது மட்டும் இல்லாம நாங்க விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறோம், அப்புறம் எங்களுக்கு ஒரு பெரிய தேவாலயம் இருக்குது, அந்த தேவாலயத்துல நிறைய முறைமைகள்லாம் இருக்கு, நிறைய கஸ்டம்ஸ் ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அப்புறம் பாவத்தை போக்குறதுக்கு பலி இருக்குது. ஏன்னா யூதர்கள் பலி கொடுக்குறாங்கல்ல, பலி இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமா. அப்புறம் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க எங்களுக்கு, ஆண்டவர் பிரசனமே எங்க மத்தியில தான் இருக்குது தேவாலயத்துல அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப பெருமையா இருந்தாங்களாம். அவனுங்களை மட்டும்தான் அவங்க என்னன்னு பார்த்தாங்க, நீதிமான் என்று பார்த்தாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? இன்ஃபேக்ட் யூதர்கள் எந்த லெவலுக்கு அவங்க சுப்பீரியரா அவங்கள வந்து கன்சிடர் பண்ணாங்கன்னா, கானானியர் மற்ற ஜனத்தாரெல்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னா, நாயின்னே சொல்லிடுவாங்க.
கேனனைட்ஸ்லாம் டாக்ஸ் அவங்களுக்கு. அது ஒரு ஞாபகம் இருக்கா ஒரு சம்பவம், இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு அம்மா வரும், ஒரு கானானிய ஸ்திரீ வந்து சொல்லும் இல்ல, ஆண்டவரே ஆனாலும் நாய் குட்டிகள் மேஜையில இருந்து வர துணிக்கைகள் என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்கன்னு. அது கானானிய ஸ்திரீனால நாய் குட்டின்னு அதை நாயினே சொல்லிக்குவோம் அந்த அம்மா. ஏன்னா யூதர்கள் அந்த மாதிரி தான் இருந்தானுங்க, நாங்க தான் தேவனுடைய பிள்ளைகள், நாங்க தான் நீதிமான்ட்டு. ஆனா பவுல் இங்க எப்படி உடைக்கிறாருன்னா, இதெல்லாம் இருக்கிறதுனால, இதுதான் வந்து இந்த முந்தின வசனங்கள்ல எல்லாம் எழுதியிருப்பாரு, இதெல்லாம் இருக்கிறதுனால நீதிமான் கிடையாது, எல்லாரும் ஒருத்தன் கூட என்ன கிடையாது நீதிமான், ஒருத்தனும் கிடையாது, எல்லாரும் பாவத்துக்குள்ளதான் உட்பட்டிருக்கீங்கன்னு சொல்லி அப்படியே ஒரு லிஸ்ட் வருது, 18 வரைக்கும் வருது. இந்த 18 வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட மனிதர்கள் அப்படின்றதான் எழுதியிருக்காங்க. நம்ம படிக்க வேண்டாம், திரும்ப ஏற்கனவே படிச்சுட்டோம். எப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் இருக்காங்கலாம், பொய் சொல்றான், அவனோட வாய் வந்து பிரேத குழி மாதிரி இருக்குது, சபிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் வருது. வந்துட்டு இந்த 9-18 இதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, டிப்ராவிட்டி ஆஃப் மேன்னா மனுஷனுடைய சீர்கேடு, ஒரு சீர்கெட்ட, அதாவது வந்து ஒரு சீரழிஞ்ச மனுஷனுடைய நிலைமைய வந்து இந்த 9 வசனங்கள் வந்து என்ன பண்ணுது நமக்கு சொல்லுது. இந்த 10-18 வரைக்கும் மனுஷன் எப்படி பாவத்தினால சீர்கெட்டு போனான், சீரழிஞ்சு போனான். ஸோ இதுக்கு வந்து ஒரு பேரை வச்சிருக்கிறாங்க தியாலஜில வந்து, டிப்ரேவிட்டி ஆஃப் மேன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. டிப்ரேவிட்டினா சீர்கேடு. ஸோ மனுஷன் எப்படி பாவம் உள்ள வந்து எப்படி அந்த பாவம் அவனை அழிச்சிருச்சுன்றதை இந்த 9 வருஷத்துல எழுதியிருக்காரு. அதனாலதான் அவர் எப்படி ஸ்டார்ட் பண்றாரு, நீதிமான் ஒருவனும் இல்லை. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? there is none righteous. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? சொல்லிட்டு இப்ப வாங்க, இப்ப 19க்கு வாங்க, 19-20 படிங்க. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும் படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. சோ இங்க வாய் அடைத்து போயிருக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது 19வது வசனத்துல வந்து, வாய் அடைத்து போயிருக்கிறோம். எவ்ரி மவுத் ஷுட் பி ஸ்டாப்ட். எல்லா வாயும் அடைக்கப்பட்டிருக்கணும். எதனாலனா நியாய பிரமாணத்தை வைத்துதான் நீதிமான் என்பதை வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல யூதர்களுக்கு அதுதான் ஸ்டாண்டர்டா இருந்துச்சு. நியாயப்பிரமாணம் தான் ஸ்டாண்டர்ட். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுக்குறாரு ஆண்டவர், 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அது தவிர நிறைய லெவிட்டிக்கல் லாஸ் இருந்துச்சு. எப்படின்னா எப்படி வாழணும் அப்படின்ற நிறைய வந்து லைஃப் ஸ்டைல் லாஸ் எல்லாம் இருந்துச்சு. என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, யாரை கல்யாணம் பண்ணணும், யாரை கல்யாணம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு நிறைய. நீங்க போய் லெவிட்டிகஸ்ல எல்லாம் படிச்சீங்கன்னா தெரியும், அது ஒரு பெருசா போகுது, கிட்டத்தட்ட 600 கட்டளைகளுக்கு மேல வருது. இது எல்லாத்தையும் கை கொள்ளணும் ஒருத்தன். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாதான் அவனுக்கு என்ன பேட்ச் கொடுப்பாங்க, நீதிமான் ஒரு பேட்ச் கொடுப்பாங்க. புரியுதா உங்களுக்கு சொல்றது? அவனுக்கு தான் நீதிமான், அவன் பேர் தான் நீதிமான். அதை கை கொள்ளாத அவன் வந்து என்ன பண்ணணும், போய் பலி கொடுக்கணும். புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு? இதுதான் பழைய ஏற்பாட்டுல வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. 600 லாவையும் ஒருத்தன் கை கொள்வான்னு நினைக்கிறீங்களா? யாருக்காவது அந்த அளவுக்கு தெம்பு இருக்கா யாருக்காவது? சொல்லுங்க. 600 லாவையும் யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எவனுமே கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதை கை கொள்ள முடியாதுன்னு தெரிஞ்சுதான் ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். ஏன்னா மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை ப்ரூவ் பண்ணி காட்டணும். என்னன்னா, நீ உன்னை நம்பி வாழ முடியாதுன்றத மனுஷனுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும். மனுஷன் வந்து எப்பவுமே வந்து எப்படி இருக்கான்னா, கொஞ்சம் மரமண்டையா தான் இருக்கிறான். இன்னைக்கும் மரமண்டையா தான் இருக்கிறோம் நிறைய பேர். கரெக்டா? சொன்னா கேட்க மாட்டாங்க யாருமே. நான் நிறைய பேர் சொல்லுவேன், போயிட்டு பைபிள் படிங்க, ஜோம் பண்ணுங்கன்னா கேட்க மாட்டாங்க. எங்கேயா போய் கீழே உழுது வாரிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் சொல்றது யாரும் கேட்கறது இல்லைல்ல யாருமே. நம்ம முன்னாடியே சொல்றோம், ஏன்னா நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். இதெல்லாம் தாண்டி வந்ததுனால போய் சொல்லுவோம், நீங்க கொஞ்சம் நல்லா பைபிள் படிங்க, டெய்லி பைபிள் படிங்க, அதுக்கப்புறம் வந்து அந்நிய பாஷையில ஜோம் பண்ணுங்க, நிறைய வசனம் எல்லாம் கேளுங்க அப்படின்னு கேட்டா, அது எது அதெல்லாம் அப்படின்னுவாங்க உடனே. அப்படிலாம் அப்படின்னுவாங்க. சில பேர்லாம் அப்படி இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்ப எங்கேயா வலிக்கு விழுந்துட்டு காலை உடைச்சிட்டு, அம்மா அப்பா ஐயா ஏதாவது பண்ணுங்க ஐயா, அதுக்குதான் முன்னாடியே சொல்றது, வசனத்தை எடுத்து என்ன பண்ணுங்க, இருதயத்துல போடுங்க, வசனத்தை எடுத்து தியானம் பண்ணுங்க, வசனத்தை பேசுங்க. எதுக்கு சொல்றோம் இத? ஏன்னா வேதம் அதை தான் போதிக்குது, அதை எடுத்து நம்ம போதிக்கணும். What the Bible teaches, what God teaches, I am teaching to you. புரியுதுங்களா இல்லையாங்க? எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு?
ஹல்லேலூயா. சோ மனுஷனுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. மனுஷன் நினைச்சிட்டா நம்மளாலே வாழ முடியும். அதை தான் ஆண்டவர் ப்ரூவ் பண்ணி காட்டுற. என்ன சொல்றாருன்னா, நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு நீ ட்ரை பண்ணி பாரு. ஏன்னா மோசே கிட்ட என்ன சொல்றானுங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் எனக்கு சொந்த ஜனம், தே ஆர் மை ஓன் பீப்புள், நான் அவர்களோட பேச போறேன் அப்படின்னும் போது, பழைய ஏற்பாட்டுல ஜனங்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆண்டவர்லாம் என்கிட்ட பேச வேண்டாம், மோசேட்ட பேசட்டும், மோசே சொல்றதை நாங்க செய்யறோம் அப்படின்ட்டாரு. ஆண்டவரே நீங்க டைரக்டாலாம் என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க, நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க, அதை நாங்க செய்யறோம் அப்படின்ட்டாரு. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், அப்படியா, ஓகே, நான் சொல்றதெல்லாம் நீ செஞ்சிருவியா? ஆமா நாங்க செஞ்சிரும் அப்படின்னு ஒன்னதான் ஆண்டவர் லாஸை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சொல்லிட்டாரு. யாக்கோபுல வந்து வருது பாத்தீங்களா அந்த வசனம், ஒரு ஒரு கட்டளையில ஃபெயில் ஆனாலும் எல்லாத்துலயும் ஃபெயில் ஆனவன். அந்த வசனத்தை போடு விஜய். யாக்கோபு 2:10. எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளி. இன்னைக்கு வந்து இது நமக்கு புரியறது கஷ்டமா இருக்கு. ஏன் நமக்கு புரியறது கஷ்டமா இருக்குன்னா, நம்மளுடைய சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, நம்ம சிஸ்டம்ல வந்து எப்படி வச்சிருக்காங்கன்னா, 100 மார்க் இருக்குன்னா அதுல பாஸ் மார்க் வந்து 35 மார்க் அப்படின்னு வச்சிருக்காங்க. 35 மார்க் வச்சிருக்காங்க. சோ நம்ம 60 எடுத்தாலும் பாஸ், 70 எடுத்தாலும் பாஸ், 35 எடுத்தாலும் பாஸ். கரெக்டா இல்லையாங்க? அதனால நமக்கு வந்து இது புரிய மாட்டேங்குது இல்ல பிரதர். நான் வந்து அவர் அளவுக்கு இல்ல பிரதர். அவர் ரொம்ப மோசம் பிரதர். அவர் வந்து தண்ணி அடிக்கிறாரு, சிகரெட் குடிக்கிறாரு, அதெல்லாம் பண்றாரு. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் பிரதர். நான் அவரோட நீதிமான் தான். அவர் கம்பேர் பண்ணா நான் நீதிமான் தான் பிரதர். கேட்டிருக்கீங்களா? சில பேர் சொல்லுவாங்க, நான் அவர் அளவுக்கு மோசம் இல்ல பிரதர், நான் நீதிமான் தான். அவர் வந்து பாருங்க எவ்வளவு மோசமா இருக்கிறார். நான் தண்ணி தம்முலாம் அடிக்க மாட்டேன் பிரதர். கிடையாது. இன்னும் ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் 100 மார்க் எடுத்தாதான் என்னது நீதிமான். புரிஞ்சிருச்சுங்களா? நீங்க வந்து நியாய பிரமாணத்தின் படி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி நீங்க வந்து நீதிமான் ஆகணும்னா நீங்க எப்படி நீதிமான் ஆக முடியும்? 100 மார்க் எடுத்தா மட்டும்தான். 99.99 எடுத்தாலும் நீங்க என்ன எந்த கேட்டகரியில வந்துருவீங்க? பாவி என்ற கேட்டகரிகளை கொண்டு போய் விட்டுருவாரு. ஃபெயில் அப்படின்னு எழுதிடுவாரு. உங்க ரிப்போர்ட் கார்டில் என்னன்னு எழுதிடுவாரு? ஃபெயில் அப்படின்னு எழுதிடுவார். யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ நம்ம வந்து நான் இதுல எல்லாம் சரியா இருக்கிறேன், அவனை போல இல்ல ஆண்டவரே நீங்க என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. புரியுதுங்களா இல்லையாங்க? யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க, நான் அவரை போல இல்ல பிரதர், நான் பெட்டர் பிரதர், நான் சர்ச்சில் ஃப்ரண்ட் ரோல உட்காந்துடுறேன் பிரதர், நான் கரெக்டா ஆஃபரிங்லாம் கொடுத்துடுறேன் பிரதர், நான் கரெக்டா ஜோம் பண்ணிடுறேன் பிரதர், கரெக்டா பைபிள் படிச்சிடறேன் பிரதர். நான் அவரை மாதிரி கிடையாது பிரதர். அவர் லாஸ்ட் ரோல தான் உட்காருவார் பிரதர். அவர் வாரத்துக்கு ஒரு தண்ணி அடிப்பார் பிரதர். அப்பப்ப சினிமாக்கெல்லாம் போயிடுறாரு பிரதர் அவரு. நான் அதெல்லாம் போறதே இல்லை பிரதர். சினிமா அப்படின்னு வாயில இருந்து கூட சினிமா அப்படின்னு வராது பிரதர். என் வாயில வார்த்தையை கூட நான் சொல்ல மாட்டேன் பிரதர். நான் வந்து அவரோட பெட்டர் பிரதர் கிடையாது, கிடையாது. இப்படிதான் ஒருத்தன் வந்தான், இயேசு கிட்ட வந்தான்ல, வந்துட்டு ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்யணும்? ஒரு 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 சூப்பரான ஆள் வந்தான். ரொம்ப டிசிப்ளின்டு ஒரு யூத மனுஷன் அவன். ரிச் யங் ரூலர், டிசிப்ளின்டு யூதன் அவன். ஆண்டவர் சொல்றாரு, எல்லா நியாயப்பிரமாணத்தையும் நீ என்ன பண்ணு, கை கொள்ளு அப்படின்ற. அவன் சொல்றான், சின்ன வயசுல இருந்தே நாங்க நியாயப்பிரமாணத்தை கரெக்டா கை கொண்டுட்டு இருக்கேன் ஆண்டவர் அப்படின்ட்டா. ஆண்டவர் உடனே சொல்றாரு, உன்ட்ட ஆனாலும் ஒரு குறை இருக்கு தம்பி. என்ன இருக்கு? நீ எல்லாம் உன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் வித்துட்டு நீ என் பின்னாடி வந்துரு அப்படின்ட்டாரு. உடனே பைபிள்ல போட்டிருக்கு, அவன் அதை கேட்ட உடனே ரொம்ப சோகமாயி திரும்பி போனான். ஏன்னா அவன் மனசு ஃபுல்லா எது மேல உட்காந்துருச்சு? தன்னுடைய ஆஸ்தி மேல, அந்தஸ்து மேல, சொத்து மேல மனசு இருந்தனால ஆண்டவர் அதெல்லாம் கொடுத்துருந்தோன்னா அவனால என்ன பண்ண முடியல, கொடுக்க முடியல. உடனே இதையும் எடுத்து வச்சுட்டு நிறைய பேர் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நீ எதுவுமே வச்சுக்க கூடாது, எல்லாத்தையும் கொடுத்துடணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. பாத்தீங்களா? நம்ம ஆளுங்க எல்லாருமே அறகுறையா படிச்சு படிச்சே பேசி பழகிட்டாங்க. லெட்டரை ஃபுல்லா படிங்க சொல்லுங்க, லெட்டரை ஃபுல்லா படிங்க, பாதி பாதி படிக்க கூடாது. இப்ப நான் விஜய்க்கு லெட்டர் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்ப எழுதுறேன், டேய் ஒழுங்கா எடிட்டிங் பண்ணு, நடுவில் அறகுறையா பண்ணனா இருக்கு பாரு உனக்குன்னா அதை மட்டும் எடுத்துக்க கூடாது. டேய் இருக்கு பாரு, கிரண் பால் கோபம் உள்ளவர் இருக்கு பாருன்னு சொல்லிட்டாரு, அடிக்க போறாரு அவனை, அது சொல்லலண்ணா. ஃபுல் லெட்டர் படிக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? அறகுறையா படிச்சுட்டு இது பண்ணிட்டாங்க. அதே மார்க் 10ல போய் படிச்சு பாத்தீங்கன்னா இயேசு சொல்லுவாரு, சீஷர்கள் கேட்பானுங்க, ஆண்டவரை எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க வந்துட்டோம் ஆண்டவர், எங்களுக்கு என்ன கதி அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரு, நீ ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவன் தான் எதுக்குள்ள வர முடியாதான்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது.
இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துல யாரெல்லாம் உட்கார்ந்திருக்காங்க? அந்த லாசுருவும் ஒரு லாசுருன்ற குஷ்டரோகியும் ஒரு ஒரு பெரிய பணக்காரன் கதையில யார் உட்கார்ந்திருக்கா தேவனுடைய ராஜ்யத்துல? லாசர். லாசர் இல்ல, லாசருக்கு முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்திருந்தாரு. யாரு? ஆபிரகாம். ஆபிரகாம் என்ன நம்ம வீட்டுக்கு வெளியில உட்கார்ந்த பிச்சைக்காரர் அவரு? ஆபிரகாம் பெரிய சீமான். அந்த காலத்து அந்த ஐஸ்வர்யம். காலத்து பில்கேட்ஸ், இலான் மஸ்க் யாருங்க? ஏப்ரஹாம். அவர் எங்க போய் உட்கார்ந்திருந்தாரு? தேவனுடைய ராஜ்யத்துல உட்கார்ந்திருந்தாரு. யார் அவர் மடியில போய் யார் உட்கார்ந்தா? லாசரு உட்கார்ந்தான். லாசர். கரெக்டா இல்லையாங்க? ஆபிரகாம் உட்கார்ந்திருக்காரு. ஆபிரகாம் கூட யாரெல்லாம் உட்கார்ந்திருப்பாப்போம் உள்ள? ஈசாக்கு வந்திருப்பாரு, யாக்கோபு வந்திருப்பாரு, யோசேப்பு பிரைம் மினிஸ்டர். சாதாரண ஆள் கிடையாது, பிரைம் மினிஸ்டர். எல்லா பெரிய பெரிய சீமானங்களும் போய் எங்க உட்கார்ந்திருக்கிறாங்க? பரலோகராஜ்யம். பரலோகத்துல உட்கார்ந்திருக்கிறாங்க. சோ ஆண்டவர் ஐஸ்வர்யத்துக்கு அகேன்ஸ்ட் கிடையாது. ஆண்டவர் ஐஸ்வர்யத்துக்கும் ஆஸ்திகள் அந்தஸ்துக்கு அகேன்ஸ்ட் கிடையாது. அப்படி பார்த்தா சங்கீதம் 112 ஐஸ்வர்யம் ஆஸ்தி அந்தஸ்து வீட்டில் தங்கும் நீங்க எழுதி இருக்கு. சங்கீதம் 112 படிச்சிருக்கீங்களா? Psalms 112 வெல்த் அண்ட் ரிச்சஸ் வில் பி இன் ஹிஸ் ஹவுஸ் படிச்சிருக்கீங்களா இல்லையாங்க? வாங்க காட்டுறோம், வாங்க. சங்கீதம் 112 போடு விஜய். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய ம். கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். ம். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். யார் வீட்டுல ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அந்தஸ்து இருக்குமா? அவனுடைய நீதி என்றென்றைக்கு இருக்கும்னா நீதிமானோட வீட்டுல என்ன இருக்கணுமா? ஆஸ்தி ஆஸ்தியும் அந்தஸ்து. ஐஸ்வர்யமும் அந்தஸ்தும். என் வீட்டுல ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும் அப்படின்னு வாயை திறந்து எல்லாரும் சொல்லுங்க. சொன்னீங்கன்னா உங்க ஆமென். வீட்டுக்குள்ள உட்காந்துக்கும். நீங்க எதை அறிக்கை ஆமென். செய்யறீங்களோ அதுவே உங்களுக்கு நடக்கும். சோ நான் வாயை திறந்து டெய்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், ஆஸ்தியும் அந்தஸ்தும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும். சோ நல்லா கவனிங்க. சோ ஆஸ்தியும் அந்தஸ்தும் ஐஸ்வர்யம் உங்க வீட்டில் இருக்கும். யார் வீட்டுல இருக்கும்? நீதிமானோட வீட்டுல. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு பயந்த மனுஷனும் நீதிமான். எந்த நீதிமான்? அதுதான் நம்ம பார்க்க போறோம். சுயநீதியா தேவநீதியா? ஓகே, நம்ம பாயிண்ட் அடுத்து வந்துடும். நம்ம இல்லைன்னா ரோமரை முடிக்க முடியாது. சோ நியாயப்பிரமாணம், அதாவது யாக்கோபு 2:10 எழுதியிருக்கு, நியாயப்பிரமாணத்துல ஒண்ணுல தவறினாலும் அவன் என்ன பண்ணான்? எல்லாத்திலையும் தவறுனதுதான் அர்த்தம். யாக்கோபு 2:10 தெளிவா போட்டிருக்கு. சரிங்களா? சோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன் பிரதர், ஒன்ன விட்டுட்டேன் அப்படின்னா நீங்க என்ன கிடையாது? நீதிமான் கிடையாது. இதுதான் நியாயப்பிரமாணம் செய்யும். நியாயப்பிரமாணம் உங்களை குற்றவாளி என்றுதான் தீர்க்கும். உங்களை ஆக்கினைக்குள்ளதான் தீர்க்கும். நியாயப்பிரமாணத்தினால ஒன்னே ஒண்ணுதான் நம்ம கிடைக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா 20வது வசனம், ரோமர் 3:20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு ம். நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. அதாவது நியாயப்பிரமாணத்தினால ஒரே ஒரு நல்லதா நடக்குது. என்னன்னா, என்ன பாவம்னா என்னன்னு அறிந்து கொள்ள முடியும். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இதுதான் பாவம், இதுதான் ரைட்டு, இதுதான் ஆமென். தப்புன்றது எதனால வருது? அந்த அறிவு நியாயப்பிரமாணத்தினாலதான் வருது. நியாயப்பிரமாணத்தினால். பொய் சொல்றது தப்புன்னு ஏன் தெரியுது? ஏன்னா சொல்லி கொடுக்குறாங்க. பொய் சொல்றது தப்புன்னு சொல்லி தராங்க. கரெக்டா? கொலை செய்யறது தப்புன்னு சொல்லி தராங்க. ம். விபச்சாரம் பண்றது தப்புன்னு சொல்லி தராங்க. இதுதான் நியாயப்பிரமாணம் சொல்லி தருது நமக்கு. இதெல்லாம் பாவம், இதெல்லாம் பாவம், இதெல்லாம் பாவம்ன்றது அது என்ன பண்ணுது? சொல்லி கொடுக்குது. சோ பாவத்தை அறிகிற அறிவு எதனால உண்டாகுது? நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகுது. நியாயப்பிரமாணத்தினால். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் ஆனால் நல்லா கவனிங்க, எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? பாவத்தை மட்டும் தான் நீங்க இதுதான் பாவம் ஆமென். தெரிஞ்சுக்கோ. ஆனா நீதிமானா உங்களை மாத்தாதது. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆமென். 10 கட்டளையும் நான் ஃபாலோ பண்ணிட்டேன் ஆண்டவரே. வெரி குட். நான் 10 கட்டளையும் ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். 10 கட்டளை ஃபாலோ பண்றது தப்புன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப நல்லது. 10 கட்டளை நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா அற்புதமான கட்டளைகள். 10 கட்டளையும் அற்புதமான கட்டளைகள். எங்க வீட்டுல எல்லாம் மாட்டி தொங்க விட்டுருக்கானா. ஏன்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கிருபைக்குள்ள வந்துட்டு நியாயப்பிரமாணம் இருக்கக்கூடாது. யார் சொன்ன நியாயப்பிரமாணம் இருக்கக்கூடாதுன்ட்டு? நியாயப்பிரமாணம் ஒரு நல்ல வாழ்க்கையில வாழ்றதுக்கான வழிகாட்டி மாதிரி உங்களுக்கு ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு டிசிப்ளின்ட் லைஃப்குள்ள உங்களை கொண்டு போகும். அது தெரியுமா உங்களுக்கு? நான் 10 கட்டளையில ஏதாவது தப்பு இருக்கான்னு சொல்லுங்க. நல்ல கட்டளைங்க. முதலாவது உன்னோட தேவனை மட்டுமே நீ ஆராதிக்கணும் அப்படின்னு வருது. அடுத்தது தாய் தகவலும் கணம் பண்ணுங்க. இதுல ஏதாவது தப்பு இருக்குதா சொல்லுங்க என்கிட்ட. இதுல ஏதாவது குற்றம் இருக்குதா? அதுல
நல்லதுங்க. இதெல்லாம் சொல்லி தரணும். இன்னைக்கு இருக்கிற நிறைய பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தாய் தகப்பன காணாம பொண்ணு எல்லாம் தெரிய மாட்டேங்க. அவங்களுக்கு எல்லாம் பொய் சொல்லாதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லது. ஆனா இதை நான் செய்யறதுனால நான் நீதிமான் ஆகல. எதை? இந்த 10 கட்டளையும் நான் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணிட்டேன் ஆண்டவரே, அதனால எனக்கு நான் நீதிமான் அப்படி சொல்லக்கூடாது. நீங்க எப்படி நீங்க நீதிமான் ஆகுறீங்க? புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இன்னைக்கு நிறைய பேர் இதை ஃபாலோ பண்றதுனால நீதிமான் நினைக்கிறாங்க. எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, நான் வந்து 8 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டேன், 10 மணி நேரம் இது பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன், 40 நாள் உபாசம் பண்ணிட்டேன், ஒரு சர்ச்சை ஒண்ணு கட்டி கொடுத்துட்டேன், ஒரு அது ஒண்ணு பண்ணிட்டேன், ஒரு இது ஒண்ணு பண்ணிட்டேன், அதனால நான் ஆண்டவர் வந்து எனக்கு என்ன பண்ணுவாரு? ஒருத்தங்க வந்து எனக்கு முந்தி ஜோம் பண்ண வந்தாங்க, ரொம்ப வருஷம் முன்னாடி ஒருத்தங்க ஜோம் பண்ண வந்தாங்க. ஜோம் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அவங்க வேற ஊர்ல இருந்தாங்க. ஸோ ஆன்லைன்ல தான் கனெக்ட் பண்ணோம். கனெக்ட் பண்ணிட்டு நான் வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க. சொல்லிட்ட பிறகு நான் வந்து அவங்களுக்கு வந்து அதுக்கு தீர்வு சொல்ல வரேன். சிஸ்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது சரி பண்ணிடலாம். நீங்க நல்ல வார்த்தை கேட்கணும், வார்த்தை உங்களுக்கு உள்ள போகணும். ஜூம் மீட்டிங்கும் வாங்க, ரெகுலரா வந்து அட்டன் பண்ணுங்க. வார்த்தை உள்ள போக போக மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் வாவீங்க. ஸோ மைண்ட் ரினியூவல் ரொம்ப முக்கியம் அப்படின்லாம் பேசுறேன். அது ஒண்ணுமே கேட்கல. அவங்க நான் சொல்றது ஒண்ணுமே கேட்கல. நான் என்ன சொன்னாலும் உடனே அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, பிரதர், நாங்க வந்து சர்ச்சில் நாங்க ரொம்ப முக்கியமான குடும்பம் பிரதர். இதுதான் வருது அவங்க வாயில இருந்து. நாங்க ரொம்ப, எங்க அப்பா வந்து யாரு தெரியுமா? பிஷப்புக்கு ரைட் சைட்ல உட்காந்துருந்தாரு. இயேசுவின் வலது பாஸ்ல உட்காந்துருக்கிற மாதிரி சொல்றாங்க. பிஷப்புக்கு ரைட் சைட்ல உட்காந்துருந்தாரு. நாங்க அந்த சர்ச்சை கட்டி கொடுத்தோம். இதுதான் வாயில இருந்து வந்துகிட்டே இருக்கு. யூ டோன்ட் நோ அபவுட் மை ஃபேமிலி அப்படின்னாரு. நான் என் மைண்ட் வாய்ஸ் எனக்கு தேவையில்லை. உங்க ஃபேமிலி வச்சு தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? யூ டோன்ட் நோ அபவுட் மை ஃபேமிலி, வி டிட் திஸ், வி டிட் தட், வி டிட் திஸ்னாரு. எனக்கு ரொம்ப பரிதாபமாயிருச்சு ஆக்சுவலா. ஒரு சைட்ல கோவம் வந்துருச்சு, இன்னொரு சைட்ல பரிதாபமாயிருச்சு. ஏன் பரிதாபமாயிருச்சு? அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அவங்க என்ன சொல்ல வராங்க? இதெல்லாம் செஞ்சதுனால ஆண்டவர் எங்களுக்கு எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். நாங்க 4 சர்ச்சு கட்டி கொடுத்தோம், நாங்க இதை பண்ணோம், நாங்க அதை பண்ணதுனால ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாங்க. புரிஞ்சிருச்சாங்களே உங்களுக்கு? எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? சென்ஸ் ஆஃப் என்டைட்டில்மெண்ட். சென்ஸ் ஆஃப் என்டைட்டில்மெண்ட் என்னது? இதை செஞ்சதுனால எனக்கு ஆண்டவர் செய்யணுங்க. நம்ம நிறைய நேரம் அப்படித்தானே யோசிச்சுட்டு இருக்கோம். என்னங்க ஆண்டவரே, லென்ட் நாள்ல 40 நாளும் நான் கறி சாப்பிடல ஆண்டவரே, அதனால என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. போன தேர்ஸ்டே பேசியிருக்கேன் அதை பத்தி, இல்ல டீடைலா பேசினேன். அந்த அந்த மெசேஜ் மட்டும் நான் என்ன ரிலீஸ் பண்ணல. நான் இந்த வாரம் ரிலீஸ் பண்ணிடுறேன். 40 நிமிஷம் பேசியிருக்கேன். ஏன் 40 நாள் உபவாசம் நீங்க இருக்க வேண்டான்றதே பேசியிருக்கேன் தெளிவா. ஏன் இருக்கணும்னு பேசியிருக்கேன், ஏன் இருக்க வேண்டாம்னு பேசியிருக்கேன். இல்ல ரெண்டுமே பேசியிருக்காங்க. ஏன் இருக்கணும், யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாதுன்னு பேசியிருக்கேன். புரியுதுங்களா சொல்றது உங்களுக்கு? நான் இதெல்லாம் பண்றதுனால நான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது எந்த நீதியில போய் நிக்கிறீங்க நீங்க? சுயநீதி. சுயநீதினா என்னது? நான் செய்யறத வச்சு போறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு நம்ம எப்படி போறோம் ஆண்டவர்கிட்ட? நான் இன்னைக்கு காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு ஜோம் பண்ணிருக்கேன் ஆண்டவரே. நீங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சிட்டேன், அது தெரியுமா உங்களுக்கு? நீங்களே 5:30 தான் எந்திரிச்சிங்க. நான் தான் எந்திரிச்சு அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்தி உங்களை எழுப்பி விட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னொருத்தர் வருவார், இன்னொரு பிரதர் வருவார். அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? பிரதர், நான் 3 மணிக்கே எந்திரிச்சேன் பிரதர் அப்படின்னு. எங்க போவீங்க நீங்க இப்போ? அன்னைக்கு ஒரு நாள் நான் ஒரு மெசேஜ் ஒன்று யூடியூப்ல கேட்டுட்டு இருந்தேன். ஒரு ப்ராஃபட் சொல்றாரு, நீ எப்ப தெரியுமா ஜோம் பண்ணணும்? 12 மணிக்கு ஜோம் பண்ணணும், அதுக்கப்புறம் 3 மணிக்கு ஜோம் பண்ணணும்னாரு. நான் யோசிக்கிறேன், நான் இப்ப எப்ப தூங்குறது ஆண்டவரேன்னு நினைச்சேன். ஆண்டவர் சொன்னாரு, ஒழுங்கா மூடிட்டு தூங்குடா, நீ வந்து உடம்புக்கு எடுத்துக்காதுன்ட்டார். இப்ப யோசிச்சு பாருங்களேன், 12 மணிக்கு நான் ஜோம் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப 3 மணிக்கு நான் எந்திரிச்சு ஜோம் பண்ணா உடம்பு என்ன ஆகுறது? நான் காலையில படுத்து காலையில் பொறுத்தணும். அப்ப காலையில் யார் வேலை செய்யறது? காலையில வேலை செஞ்சு எல்லாரையும் அனுப்பிட்டு படுத்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் எந்திரிப்பேன். சொல்றதுக்கெல்லாம் ஈஸியா தான் இருக்கும் சிஸ்டர். மேபி நான் உங்களுக்கு அப்படிதான் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த கிருபை இருக்கா இருக்கும், நம்மளுக்கெல்லாம் அந்த கிருபை இல்ல. அப்படிதான் பண்ணிட்டு அஹ் கா- அஹ் அப்புறம் ஊழியத்தை யார் பாக்குறது, குடும்பத்தை யார் பாக்குறது? அவர் இப்படியே சொல்றாரு அந்த ப்ராஃபிட், நீ 12 மணிக்கும் 3 மணிக்கும் ஜோம் பண்ணாதான் ஜெபம் கேட்கப்படும்ட்டு. நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன், ஆமால நமக்கு சிலதெல்லாம் இன்னும் நடக்கல. நம்மளும் 12 மணி 3 மணிக்கு பண்ணுவோம். அதான் சுயநீதிக்குள்ள போயிட்டோம், டக்குன்னு சுயநீதிக்குள்ள போயிட்டேன். அதான் பாருங்களா, நம்ம மைண்ட் எப்பவுமே டக்குன்னு சுயநீதிக்குள்ள போயிடும், டக்குன்னு நம்மளோட முயற்சிக்குள்ள போயிடும். அப்போ டக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு, டேய் ஒழுங்காதாடா இருந்த, நல்லாதாடா இருந்த, எங்கடா உனக்கு என்னடா ஆச்சு உனக்கு? நீ 12 மணிக்கும் ஜோம் பண்ணி 3 மணிக்கும் ஜோம் பண்ணா என்னடா ஆகும் உடம்புன்னு கேட்டார். ஆமா இல்ல ஆண்டவரே, சும்மா வந்து நான் சொல்றது ஒழுங்கா கேளு அப்படின்னாரு.
இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க கேட்டு புரியுதுங்களா அவங்க சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? நமக்கு வந்து மெத்தட்ஸ் தான் தேடிட்டு இருக்கோம். இந்த மெத்தட் கிடைக்குமா, அந்த மெத்தட் கிடைக்குமான்ட்டு. ஆண்டவர் ஒரே ஒரு மெத்தட் தான் வச்சிருக்காரு. அதான் நம்ம பார்க்க போறோம். நீதிமான் ஆகிறதுக்கு ஒரே ஒரு மெத்தட் தான் வச்சிருக்கோம். நம்ம 1000 மெத்தட் வச்சிருக்கோங்க நீதிமான் ஆகிறதுக்கு. ஒருத்தர் 12 மணிக்கு ஜோம் பண்ணுவாரு, ஒருத்தர் 3 மணிக்கு ஜோம் பண்ணுவாரு. இன்னொருத்தர் சொன்னாரு, ஐ பிரேட் ஆல் நைட் ஃபார் 360 டேஸ் அப்படின்னாரு. என்னது, ஒரு வருஷம் ஃபுல்லா நைட்டு தூங்கலையா சார்? யார் சார் நீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. உடம்பு என்ன சார் ஆகுறது? ஏன்னா நான் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். என் கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது நைட் ஷிஃப்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும் நைட் ஷிஃப்ட். ஏன்னா உங்க பாடி சைக்கிளே மாறுது இல்ல, எல்லாமே மாறிடும் உங்க பாடியில. ஆண்டவர் வந்து உங்க பாடியை நைட்ல தூங்கணும், பகல்ல நீங்க வேலை செய்யணும், இப்படிதான் வச்சிருக்காரு. ஸோ நைட் நல்லா ரெஸ்ட் எடுங்க, தப்பே கிடையாது. சில நேரங்கள் ஆண்டவர் நைட்டு ஜோம் பண்ண சொல்லுவார். ஏன்னா என்னையெல்லாம் சில நேரங்கள் ஆண்டவர் வந்து தூங்க விட மாட்டார், ஜோம் பண்ண சொல்லுவார். அப்ப நான் 2 மணி வரைக்கும் ஜோம் பண்ணிட்டு இருப்போம் உட்காந்து. ஆனா டெய்லி பண்ண மாட்டேன். சில நேரங்கள் இந்த ஹோலி ஸ்பிரிட் வில் அர்ஜ் மீ, ஆவியானவர் என்னை வந்து பண்ணுன்னு அப்போ உட்காந்து பண்ணிக்கிட்டு இருப்பேன். எத்தனை பேர் புரியுதுங்களா இல்லைங்க? சில நேரம் ஆண்டவர் உங்களை உபாசம் பண்ண சொல்லுவார். போய் உபாசம் பண்ணுவார். அப்போ போய் பண்ணுங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதுதான் வந்து லெட் பை த ஹோலி ஸ்பிரிட்டா இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துறதோட நீங்க பண்ண ஆரம்பிக்கணும் இதெல்லாம். அப்போ ஆமாங்க. வந்து அது ஈஸியா ஃப்ளோ ஆகும். கிரண் பால் பிரதர் சொல்லிட்டாரு 2 மணி வரைக்கும் ஜோம் பண்ணுவாராம். நானும் பாரு எப்படி ஜோம் பண்றேன் பாரு. கிரண் பால் பிரதர் எல்லாம் ஓவர்டேக் பண்றேன் பாரு. அவர் 2னா நான் 3 வரைக்கும் போறேன் பாரு. ஆண்டவர் மேல உட்காந்து, சூப்பர்ப்பா கிரண் பாலோட நீ 3 ஜாஸ்தியா ஜோம் பண்ற, உனக்கு நான் எக்ஸ்ட்ரா 2 வடை கொடுக்குறேன் உனக்கு நாளைக்கு காலையில அப்படின்னு வர. உன் பிளேட்ல எக்ஸ்ட்ரா 2 வடை வச்சு விடுறேன். அப்படிலாம் கிடையாது. இதுதான் சுயநீதி. புரியுதா? சுயநீதினா நான் செய்யறதை வச்சு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பாரா? கிடையாது. இதுதான் அவர் பவுல் எழுதுறாரு 3:20 எழுதுறாருல. திருப்பி படிங்க அந்த வசனத்தை. இப்படி இருக்க இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு ம், நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் ஆ, எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியையினால தேவனுக்கு முன்பதாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. எழுதி வச்சுக்கோங்க. நீங்க இந்த மீட்டிங் அட்டன் பண்றதுனால நீதிமான் ஆகல. நான் இந்த மீட்டிங்ல பிரசங்கம் பண்றதுனால நீதிமான் ஆகல. புரியுதுங்களா? இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து நிறைய பேருக்கு புரியாம தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் ஒரு பிரச்சனை வந்த உடனே டக்குன்னு அவங்க மைண்ட் எங்க போகுதுன்னா, என்னுடைய வேத வாசிப்பு பத்தல, என் ஜெபம் பத்தல, என் உபவாசம் பத்தல, என் கொடுக்கறது பத்தல, நான் அதை பத்தல இதை பத்தலன்னு மைண்ட் ஃபுல்லா எங்க போயிடுது? அங்க போயிருது. புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? தோணுதா இல்லையா டக்குன்னு? ஆமால. நைட் எல்லாம் ஆண்டவர் ஜோம் பண்ண சொன்னாரு, நான் நைட் தான் தூங்கிட்டேன். அதனால ஆண்டவர் வந்து கோவமா இருக்கிறாரு. ஏன்டா உன்னை நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்க சொன்னா, நான் நைட் உட்கார்ந்து இருக்கிறேன், வேலை முழிச்சு உட்கார்ந்துருக்கேன், நீ தூங்குறியா? இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குறதும் இல்லை, உறங்குறதும் இல்லை. அவர் நைட் ஷிப்ட்ல இருக்கிறாரு, நீ என்ன தூங்கிட்டு இருக்கிற? அதனாலதான் என் வீட்டுல இந்த இந்த பிரச்சனை வந்துருச்சு, இந்த லாஸ் ஆயிடுச்சு. அப்பனா எதுல நீங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம்? சுய நீதியில் ஆப்ரேட் பண்றீங்க. சுயநீதியில் ஆப்ரேட் பண்ற வரைக்கும் வாழ்க்கை ஃபுல்லா போராட்டமா தான் இருக்கும், சமாதானமே இருக்காது. ஆண்டவட்டியும் போக முடியாது, இப்படியும் போக முடியாது. ஏன்னா ஆண்டவட்ட போனா பயம், எங்கடா நம்மள அடிச்சு கிடிச்சு போட்டுருவாரோன்ட்டு, நம்ம தான் ஒழுங்கா ஜோம் பண்ணலையே அப்படின்ட்டு. இந்த பக்கமும் போக முடியாது. ஏன்னா இந்த பக்கம் போனா பிரச்சனை ஆணு வாய் பொழந்துட்டு பாத்துட்டு இருக்கு, எப்படா வருவான்ட்டு. இப்படி நேரா போனா அங்க ஒருத்தர் ஒருத்தர் சொல்றாரு, நீதிமான் ஒருவனும் இல்லை அப்படின்னு. கரெக்டா அன்னைக்குதான் யூடியூப்ல உங்களுக்கு ஒரு வீடியோ வருது. ஐயோ, அன்னைக்குன்னு பார்த்து உங்களுக்கு யூடியூப்ல ஒரு வீடியோ, நீதிமான் ஒருவரும் இல்லைன்னு ஒருத்தர் கை அப்படியே ஷேக் பண்ணிக்கிட்டே சொல்றாரு, கட கட கடன்ட்டு. பயந்துடுறீங்க நீங்களும் அதை பார்த்துக்கிட்டு. கத்தர் பேசிட்டார், என்னோட பேசிட்டார் புதர், கத்தர் பேசிட்டார் புதர். கத்தர் பேசலங்க, யூடியூப் வீடியோ பேசியிருக்கேன் உங்ககிட்ட. நிறைய பேர் யூடியூப் வீடியோ எல்லாம் எடுத்து வச்சுட்டு கத்தர் பேசிட்டுக்கான்னு சொல்லி ஊர்ல சுத்திட்டு இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? பிரதர் கத்தர் பேசினாரு, எப்ப பேசினாரு? பிரதர் சும்மா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தேன் பிரதர். உங்களை யார் ஸ்க்ரோல் பண்ண சொன்னா? உங்களை யார் எவ்வளவு நேரம் ஸ்க்ரோல் பண்ணீங்க? 2 மணி நேரமா ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்த பிரதர். ஒரு வீடியோ மாட்டிச்சு பிரதர், 2 மணி நேரமா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு வீடியோ மாட்டிச்சு பிரதர். அது வழியா கத்தர் பேசிட்டார். என்ன பேசினாரு? நீதிமான் ஒருவர் இல்லைன்னு பேசிட்டார் பிரதர். கிடையாது. நியாய பிரமாணத்தின் கிரியையினாலதான் நீதிமானம் ஆக முடியாது. அதுதான் பவுல் எழுதுறாரு. புரிஞ்சிச்சா உங்களுக்கு இப்போ? யூ அண்டர்ஸ்டாண்ட்? எழுதிட்டு இப்ப எப்படி நீதிமான் ஆகுறீங்கன்னு எழுதுறாரு. அது வாங்க இப்பதான் கரெக்டான இதுக்கு வந்துட்டோம் நம்ம. வாங்க 21வது வசனம் படிங்க. இப்படி இருக்க ம், நியாயப்பிரமாணம் இல்லாமல் ம். தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது.
அதை ம். குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. நல்லா அப்படியே வைங்க. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவனி, அதாவது நியாயப்பிரமாணத்தின் வழியா ஒரு நீதி வருதுல்ல, அது இல்லாம ஒரு தேவ நீதி வெளிப்பட்டுருச்சான். அதுக்கு சாட்சி கொடுக்கறதுலாம் யாரா? தீர்க்கதரிசியும் நியாயப்பிரமாணமுமே. நியாயப்பிரமாணம் இல்லாமல் வெளிப்பட்ட தேவ நீதி யார் தெரியுமா? இயேசு. அவர் தான் தேவனுடைய நீதியே. இயேசுவை சாட்சி கொடுத்தது யார் தெரியுமா? நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசியும் தான். பழைய ஏற்பாடு ஃபுல்லாவே யாரோட சாட்சி தெரியுமா? இயேசுவோட சாட்சி தான். பழைய ஏற்பாடு ஃபுல்லாவே யாரை பத்தி தெரியுமா பேசிக்கிட்டு இருக்கு? இயேசுவை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்குது. ரைட் ஃப்ரம் ஜெனிசிஸ், ஆதியாமத்திலிருந்து இயேசுவை பற்றி தான் இருக்குது. ஆதியாமத்திலே வந்துட்டாரு. எங்க வந்தாரு? ஜீவ விருட்ச மரம் யாரு? அது இயேசு தான். ட்ரீ ஆஃப் லைஃபே இயேசு தான். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஸ்திரீ கிட்ட ஆண்டவர் சொல்றாருல, சர்ப்பமானது உன் குதிகாலை இது பண்ணும், கொத்தும், நீ தலையை மிதிப்பாய். நீன்னா அது யாரு? ஸ்திரீல வர அந்த பையன். யார் அந்த பையன்? அவர் தான் இயேசு கிறிஸ்து. உன்னுடைய வித்து என்ன பண்ணுமா? சர்ப்பத்தின் தலையை மிதிக்குன்றார். அந்த வித்து யாருங்க? இயேசு. ஆதியாமத்திலிருந்து நீங்க படிச்சீங்கன்னா எல்லா இடத்துலயும் இயேசு தான் பார்ப்பீங்க. நோவாவும் அவருடைய குடும்பமும் பேழையத்துல ஏறினாங்க. நோவாவும் குடும்பமும் எதுக்குள்ள ஏறினாங்க? பேழையத்துக்குள்ள ஏறினாங்க. அந்த பேழையம் இருக்குல்ல, அந்த ஆர்க் இருக்குல்ல, அந்த ஆர்க் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே என்னன்னாங்க? அன்னைக்கு பிழைத்து கொண்டார்கள். இன்றைக்கு நீங்க இயேசுக்குள்ள இருக்கீங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா நீங்க யாருக்குள்ள இருக்கீங்க? இயேசு என்ற பேழையத்துக்குள்ள இருக்கீங்க. அதனால உலகத்துல நடக்கிற தீங்குகள் எல்லாத்துல இருந்து இயேசு உங்களை என்ன பண்றாரு? காப்பாத்துறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? நீங்க பேழையத்துக்கு உள்ள இருக்கிறீங்க, பேழையத்துக்கு வெளியில இல்ல. ஆதியாமத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இயேசு வந்துகிட்டே இருப்பார். ஆபிரகாம்கிட்ட சொல்றாருல்ல, உன் மூலமாக உலகத்தில் உள்ள சகல ஜனங்களையும் ஆபிரகாம் வச்சு ஆசீர்வதிக்க முடியும். ஆபிரகாமே பாவம், வயசான தாத்தா, அவரை வச்சு என்ன பண்ண முடியும்? உன் மூலமாகனா அது உன் மூலமாகனா அவருக்குள்ள இருந்து யார் வெளியே வர போறா? இயேசு வெளியே வர போறார். உன் வித்தின் மூலமாக வரும். உன் வித்தின் மூலமாக உலகத்தில் இருக்க சகல ஜாதிகளையும் ஆசீர்வதி பண்ணுவார். அது எங்க வரும்னா 19 20 எங்க வரும்னு நினைக்கிறேன் விஜய். உன் வித்தின் மூலமாக வரும். வித்துன்னு வரும். சீட்ஸ்னு வராது, சீடுன்னு வரும். அந்த சீடு யாரு? இயேசு. சோ நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் யாருக்கு சாட்சி கொடுத்தாங்க? இயேசுக்கு சாட்சி கொடுத்தாங்க. இயேசு தான் தேவனுடைய நீதி. ஹல்லேலூயா. ஆமென். The righteousness of God is Jesus Christ. இன்னைக்கு நீங்க எப்படி நீதிமான் ஆனீங்க தெரியுமா? இயேசு உங்களுக்குள்ள வந்ததுனால நீங்க நீதிமான் ஆயிட்டீங்க. அமெரிக்கால பாத்தீங்கன்னா, அமெரிக்கா பிரசிடென்ட் இருக்காருல்ல, அமெரிக்கா பிரசிடென்ட் ஒரு பிளைட்ல ஒண்ணு போவார். அவருக்குன்னு ஒரு தனி பிளைட் வச்சிருப்பாங்க அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு. அந்த அமெரிக்கன் பிரசிடென்டோட பிளைட் பேர் ஏர்ஃபோர்ஸ் 1. அந்த பிளேன் பேர் என்னது? ஏர்ஃபோர்ஸ் 1. சரிங்களா? ஸோ அந்த ஏர்ஃபோர்ஸ் 1 அமெரிக்கன் பிரசிடென்ட் போறதுக்காக வச்சிருக்கிற ஒரு பிளைட். அந்த ஏர்ஃபோர்ஸ் 1 படம் போடுது விஜய். ஏர்ஃபோர்ஸ் 1 போடு நெட்ல. ஸோ அந்த ஏர்ஃபோர்ஸ் 1ல தான் அமெரிக்கன் பிரசிடென்ட் டிராவல் பண்ணுவார். ஸோ நான் ரொம்ப நாள் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, ஏர்ஃபோர்ஸ் 1ன்றது ஒரு பிளேனோட பேரு. ஒரு பிளேனோட பேர். அப்படிதான் நம்ம நினைப்போம். ஏர்ஃபோர்ஸ் 1 ஒரு பிளேன், அவருக்குன்னு உண்டான பிளேன். இதான் போடு, பெருசா போடுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஏர்ஃபோர்ஸ் 1. ஸோ இந்த பிளேனோட பேர் ஏர்ஃபோர்ஸ் 1. இதுல அவர் ஏறி போவாருட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு பெரிய வெளிச்சம் ஒன்று வந்துச்சு. என்னன்னா, அமெரிக்கன் பிரசிடென்ட் எந்த பிளேன்ல ஏறாரோ அதுதான் ஏர்ஃபோர்ஸ் 1. இப்போ இந்த பிளேன் இருக்குல்ல, இதுல தான் அவர் டிராவல் பண்ணுவார். இப்போ உங்க ஸ்கிரீன்ல இருக்குல்ல, இதுதான் அவர் ரெகுலரா டிராவல் பண்ற பிளேன். அமெரிக்கன் பிரசிடென்ட் இதுல தான் போவார். சப்போஸ் இந்த பிளேன்ல இன்னைக்கு போல அவர் வேற பிளேன்ல ஏறாருன்னா, டக்குன்னு அந்த பிளேன் இருக்குல்ல, அந்த இன்னொரு பிளேன்ல ஏறாரு பாத்தீங்களா, அது எவ்வளவு பெருசுலாம் பார்க்க மாட்டாங்களா? அது இவ்வளவு பெருசு, இல்ல ரொம்ப சின்ன பிளேனு, இல்ல ஹெலிகாப்டரு, அதெல்லாம் ஒண்ணு பார்க்க மாட்டாங்க. அவர் ஏறின உடனே கால் சைன்னு வாங்க. கால் சைன்னா எல்லா பிளேனுக்கும் ஒரு கால் சைன் இருக்கும். கால் சைன்னா அந்த பேரை வச்சுதான் அந்த பிளேனை அழைப்பாங்க, கூப்பிடுறதுக்கு. இப்ப கிரண் அப்படின்னு கூப்பிடுறல, என்னை கால் பண்றதுக்கு இதான் நேம். என்னோட நேம் என்னது? கிரண். என்னை கூப்பிடுனா எப்படி கூப்பிடுவீங்க? ஸ்டாண்ட் என்னை எப்படி கூப்பிடுவாங்க? கிரண் தான் கூப்பிடுவாரு. என்னை கூப்பிடுறதுக்கான கால் சைன். ஸோ எல்லா பிளேனுக்கும் கால் சைன் இருக்கும். கால் சைன்னா அந்த பிளேனுக்கு ஒரு நேம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இண்டிகோ ஏர்லைன்ல போயிருக்கீங்களா? எல்லா பிளைட்டுக்கு ஒரு நம்பர் இருக்கும் பாத்தீங்களா?
6C719. ஸோ கால் சைன் அதான். ஸோ அந்த டவர் இருக்கும்ல, ஏர் டிராபிக் கண்ட்ரோல் டவர், அங்க இருந்து கால் சைன் சொல்லும். இண்டிகோ 6C719 இப்போ லேண்ட் ஆக போகுது, ரன்வே நம்பர் 1. கால் சைன் அதான். புரியுதுங்களா உங்களுக்கு? அது மாதிரி அமெரிக்கன் பிரசிடென்ட் பிளேனோட கால் சைன் என்னது? ஏர்ஃபோர்ஸ் 1. புரிஞ்சிருச்சுங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுக்கோ. அமெரிக்கன் பிரசிடென்ட் எந்த பிளேன்ல ஏறாரோ அது பேர் கால் சைன் 1. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ அவர் இந்த பிளேனை விட்டுட்டு, இந்த உங்க ஸ்கிரீன்ல போடுது விஜய், டக்குன்னு அடுத்த பக்கத்துல போடு. பிளேன் எடுக்காத, பக்கத்துல இருக்கணும். இப்ப இந்த பிளேன்ல நீங்க ஏறல அவரு, சரிங்களா? இந்த பிளேன்ல ஏதோ ஒரு மெயின்டெனன்ஸ் நடக்குது. இன்னொரு பிளேன்ல ஏறாருன்னா அந்த பிளேனுக்கு கால் சைன் என்னதா மாறிடும்? ஏர் ஃபோர்ஸ் 1. புரியுதா உங்களுக்கு? அவர் எந்த பிளேனுக்குள்ள போய் ஏறி உட்கார்றாரோ அந்த பிளேன் ஏர்ஃபோர்ஸ் 1 மாறிடும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? புரிஞ்சிருச்சா இல்லையா? புரிஞ்சிருச்சா இல்லையா? அது அப்படா என்னது? அந்த பிளேன் முக்கியம் இல்ல, பிரசிடென்ட் தான் முக்கியம். ஹல்லேலூயா. பிளேனுக்கு எந்த சிக்னிபிகன்ஸும் கிடையாது. பிரசிடென்ட் எந்த பிளேன்ல போறாரோ அந்த பிளேன் ஏர்ஃபோர்ஸ் 1 மாறிடும். புரியுதுங்களா? எத்தனை பேர் இது ஈஸியா இருக்கா புரியறதுக்கு? இப்போ ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன் யாருக்குள்ள இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள் இருக்கிறார். அப்போ நீங்க உங்களுக்கு பேர் என்னன்னு வச்சுட்டாங்க? இப்போ நீதிமான் வச்சுட்டாங்க. இப்போ உங்களோட கால் சைன் என்ன தெரியுமா? நீதிமான். சொல்லுங்க, நீதிமான். நீதிமான். இயேசு யாருக்குள்ள போறாரோ அவங்களுக்கு நீதிமான் கொடுத்துருவாங்க பேர். ஸ்தோத்திரம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமென். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆமென். எனக்குள்ள போனனால எனக்கு நீதிமான், புருஷோத்தமனுக்குள்ள போனதுனால புருஷோத்தமன் நீதிமான், சிஸ்டர் விஜய்க்குள்ள போனதுனால சிஸ்டர் விஜய் நீதிமான், ஆமென். வீனிஷ்குள்ள போனதுனால வீனிஷ் நீதிமான். அது எப்படி பிரதர்? அப்படிதான் பிரதர். அமெரிக்கன் பிரசிடென்ட் எந்த பிளேன்ல ஏறினாலும் அந்த பிளேனுக்கு பேர் ஏர்ஃபோர்ஸ் 1. இதை நீங்க போய் வெரிஃபையே பண்ணிக்கலாம். இது வந்து ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் நான் சொல்றது. அவர் எந்த பிளேன்லனா அதான். அவர் சின்ன ஒரு பிளேன்ல ஏறான்னு வச்சுக்கோங்க, இல்ல இன்னைக்கு நான் இந்த சின்ன பிளேன்ல தான் போறேன்னா அந்த பிளேனுக்கு என்னன்னு பேர் வச்சிருவாங்க? ஏர்ஃபோர்ஸ் 1 அப்படின்னு பேரை மாத்திடுவாங்க. கால் சைன் அதான். அங்க இருந்து டவர்ல இருந்து எவனும் சொல்ல மாட்டான், அது என்னடா 10 பேர் தான் அந்த பிளேன்ல போக முடியும், அதான் ஏர்ஃபோர்ஸ் 1ன்ற. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவானுங்க? பிரசிடென்ட் என் பிளேன்ல இருக்காரு, அதனால இது ஏர்ஃபோர்ஸ் 1 அப்படின்வான். இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு, அதனால என் பேர் நீதிமான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே எனக்குள்ள வாசம் செய்கிறார். பாவம் அறியாத இயேசு எனக்குள்ள வாசம் செய்கிறார். தேவனுடைய நீதிமான் எனக்குள்ள இது வாசம் செய்கிறார், அதனால நானும் நீதிமான். எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு நான் சொல்றது? இதுதான் வந்து நற்செய்தி. ஹல்லேலூயா. ஆனா அப்படி ஒண்ணும் தெரியலையா பிரதர்? என்னைய பார்த்தா கரெக்ட் தான் பிரதர், யாருமே பார்த்தா தெரியாது. 100% அக்மார்க் நீதிமான் ஒருத்தன் இருக்கிறான் உலகத்துல. எல்லா 620 கட்டளைகளும் ஃபாலோ பண்ற ஒருத்தன் இருக்கிறானா? எவனுமே கிடையாது. அதனாலதான் பவுல் அழகா ஸ்டார்ட் பண்றாரு 9வது வசனத்துல, நீதிமான் ஒருவனும் கிடையாது. இப்ப புரிஞ்சிச்சிங்களா ஏன் நீதிமான் ஒருவரும் கிடையாதுன்னாரு? ஏன்னா நியாய பிரமாணத்தினால நீங்க நீதிமான் ஆகவே முடியாது. உங்களுடைய நீதி எப்படி வருது? திருப்பி வந்துருங்க ரோமர் 3க்கு வந்துருங்க திரும்ப. ரோமர் 3 தான் நீங்க பார்ப்போம். ரோமர் 3:21. படிங்க சிஸ்டர். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அதை அடுத்த வசனம். 22 also. படிங்க. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. போதும். எனக்கு இங்கிலீஷ்ல வந்து கேஜேவில போடு விஜய். இந்த வசனங்கள் இனிமேல் கேஜேவில போட எனக்கு இங்கிலீஷ்ல. எனக்கு கேஜேவில தான் கரெக்டா வரும் இங்கிலீஷ்ல. வாங்க பாருங்க, இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா, ஈவன் த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட் விச் இஸ் பை ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அதாவது அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அப்படின்னு தமிழ்ல வருது. ஆக்சுவலி இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் இங்கிலீஷ்ல வரல. இங்கிலீஷ்ல வந்து இன்னும் அழகா ஸ்ட்ராங்கா வருது. ஈவன் த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட் விச் இஸ் பை ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னா, இயேசுவின் விசுவாசத்தினாலே தான் நமக்கு நீதி உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. யாரோட விசுவாசத்தினால?
இயேசுவுடைய விசுவாசத்தினால எனக்கு நீதி உண்டாயிருச்சாம். ஈவன் த ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட் which is by faith of Jesus Christ. தேவனுடைய நீதி எனக்கு எப்படி உண்டாயிருக்கு? இயேசுவின் விசுவாசத்தினால. சொல்லுங்க, இயேசுவின் விசுவாசத்தினால. தேவனுடைய விசுவாசம் நான் தனியா ஒரு சீரியஸா பேசியிருக்கேன், அதை நீங்க போய் கேட்டு பாருங்க. அதுல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். நமக்குள்ள இருக்கிற விசுவாசமே தேவனுடைய விசுவாசன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் நான். ஏன்னா நிறைய நேரம் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், எனக்கு விசுவாசம் பத்தல பிரதர், குறைஞ்சு போயிடுச்சு பிரதர், விசுவாசம் 1/4 கிலோ தான் இருக்கு பிரதர், உங்ககிட்ட ஒரு 10 கிலோ இருக்காம, அதனால எனக்கு நீங்க கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க பிரதர், அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம் நம்ம நிறைய. இப்ப அவரை பற்றும், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அவரை பற்றும்னா நீங்க பற்றதை வச்சுதான் எல்லாமே வருது. நீங்க பற்றுறதுன்னா என்னது? நீங்க பிடிக்கிறத வச்சுதான் இருக்கு. கரெக்டா? அதுதான் சொல்றேன். எஸ். இன்னைக்கு நமக்கு நமக்கு வந்து என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க கிறிஸ்தவத்துலனா, நீ ஆண்டவர் கையை கெட்டியா புடிச்சுக்கோ. ம். எக்ஸிபிஷன் போகும்போது பிள்ளைங்கிட்ட சொல்லுவல, கையை கெட்டியா புடிச்சுக்கோ தொலைஞ்சு போயிருவ அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆண்டவர் கையை கெட்டியா புடிச்சுக்கோ. ஆமா பிரதர், நான் ஆண்டவர் கையை கெட்டியா புடிச்சிட்டு இருக்கேன் பிரதர், அவர் எக்ஸிபிஷனுக்குள்ள கூட்டு போயிட்டாரு, விட்டுட்டேன்னா தொலைஞ்சிருவோம் பிரதர். அவரை பட்டுகிறது இல்லை. அதுதான் பாருங்க, தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அவரை பட்டுகிறதுன்னு வருது. இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தினால், ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட் விச் இஸ் பை த ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அதான் கேஜேவில கரெக்டா வருது. தமிழ் மொழிபெயர்ப்புல பற்றுகிற விசுவாசம் போட்டாங்க. இப்ப யாரோட விசுவாசத்தினால நான் நீதிமானா இருக்கிறேன்? புரிஞ்சிருச்சுங்களா? இயேசுவோட விசுவாசம். என் விசுவாசம்னா கூட அப்படி இப்படி இப்படின்னு இருக்கும். இயேசுவோட விசுவாசம் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்குமா? இயேசுவோட விசுவாசம், என் விசுவாசம் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்குல்ல. சில நேரம் பயங்கரமா இருக்கிறேன், சில நேரம் கொயின் ஆயிடுறேன். ஆனா இயேசுவோட விசுவாசம் எல்லாம் எப்படி இருக்குங்க? எப்பவுமே டாப்ல இருக்கும். சோ அவருடைய விசுவாசத்தினாலதான் என்ன இருக்கேனா நீதிமானா இருக்கிறேன். எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு நான் சொல்றது? ஹalleluya. இப்போ அதை தொடர்ந்து படிங்க, அந்த வசனத்தை திரும்ப படிங்க, 22 திரும்ப படிங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தினாலே அப்படின்னு சொல்லி படிங்க அதை. அது இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே, விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. ஹalleluya. விசுவாசிக்கிற எல்லார் மேலயும் பலிக்குமா? upon all that believe, no difference. சொல்லுங்க, எல்லார் மேலயும் no difference. Amen. உங்க மேலயும் பலிக்கும், உங்க குடும்பத்தின் மேலயும் பலிக்கும், விசுவாசிக்கிற எல்லார் மேலயும் பலிக்கும். 10 மணி நேரம் ஜோம் பண்ணவர் மேலதான் பலிக்காது. நிறைய நம்ம தான், அவர் 10 மணி நேரம் ஜோம் பண்ணாரு, அவர் 40 நாள் ஃபாஸ்டிங் பண்ணாரு, அவர் 10 சர்ச்சு கட்டினாரு, அதனால அவர் மேல பலிச்சிருச்சு பிரதர்? கிடையாது. எல்லா விசுவாசிக்கிறவங்க மேல மட்டும்தான் பலிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, விசுவாசிக்கிறவங்க மேல மட்டும்தான் பலிக்கும். இயேசுவே என்னுடைய நீதின்னு விசுவாசிங்கன்னா அது பலிச்சிரும் உங்க மேல வந்து. எதை விசுவாசிக்கணும்? இயேசுவே நீதின்னு விசுவாசி. ஏன் ஜெபத்தை நான் விசுவாசிக்க கூடாது? நான் வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்றேன் பிரதர், அதை விசுவாசிக்க கூடாது. எல்லாத்தையும் ஃபாலோ பண்றீங்களா, நல்லா ஜோம் பண்றீங்களா, நல்லா உபாசம் பண்றீங்களா, ரொம்ப நல்லது. பட் அதை விசுவாசிக்காதீங்க. விசுவாசம் யார் மேல இருக்கணும்? இயேசுவின் மேல மட்டும்தான் இருக்கணும். விசுவாசம் உங்களுடைய கிரியையின் மேல இருக்கக்கூடாது. நீங்க என்ன செய்றீங்கன்றது மேல என்ன இருக்கக்கூடாது? விசுவாசம் இருக்கக்கூடாது. நீங்க செய்யறதெல்லாம் எதுக்கு தெரியுமா செய்யணும்? இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு, எதுக்கு நீங்க ஜோம் பண்ணணும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், எதுக்கு நீங்க ஜோம் பண்ணணும். உங்க விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்த நீங்க ஜோம் பண்ணுங்க, ஸ்ட்ராங் ஆக்குங்க, ஜோம் பண்ணுங்க. ஏன்னா ஜோம் பண்ணும்போது நீங்க ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா விசுவாசம் பலப்படும். ஜோம் பண்ணும்போது எப்படி ஜோம் பண்ணணும்? நான் நீதிமான்ற உணர்வோட ஜோம் பண்ணும்பொழுது விசுவாசம் ஸ்ட்ராங் ஆகும். நான் பாவின்ற உணர்வோட ஜோம் பண்ணும்பொழுது ஒண்ணுமே நடக்காது. எப்படி ஜோம் பண்ணணும்? ஆண்டோட போகும்போது நான் நீதிமான், நான் தேவனோட பிள்ளை, இப்போ நான் என் அப்பாட்ட பேச போறேன்னு போய் உட்காந்து ஜோம் பண்ணி பாருங்க, ரிசல்ட் வேற மாதிரி வரும். ஜோம் பண்ணி முடிச்சோன்னு பைபிள் படிக்கும்போது எப்படி படிக்கணும்? நான் நீதிமான், நான் தேவனுடைய பிள்ளை, தேவன் எனக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்திருக்கிறார், தேவன் எனக்கு ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ் அண்ட் ரெவலேஷன், வெளிப்படுத்தலின் ஆவியும், அது தமிழ் எனக்கு தெரியல சரியா, ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ் அண்ட் ரெவலேஷன், வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்கிற ஆவியும், தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்கிற ஆவியும், ஞானத்தின் ஆவியும் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா நான் தேவனை போலவே இருக்கிறேன், தேவனுடைய நீதி எனக்குள்ள இருக்கு. அப்படி நீங்க பைபிளை படிங்க, வேற லெவல்ல ரெவலேஷன் வரும் உங்களுக்கு. உங்க வெளிப்பாடே வேற மாதிரி ஆயிடும். ஆண்டவரோட அறிகிற அறிவு பெருகிட்டே இருக்கும். இல்ல நான் 10 சாப்டர் படிக்கலன்னா ஆண்டவர் நாளைக்கு சோறு போட மாட்டார், அப்படி படிச்சீங்கன்னா கஷ்டம்.
10 சாப்டர் படிக்கலன்னா நிறைய பேர் வந்து 10 சாப்டர் படிச்சாதான் ஆண்டவர் நாளைக்கு சோறு போடுவோம்னு சொல்லி படிச்சுட்டு இருக்காங்க உட்காந்து. எனக்கெல்லாம் சின்ன வயசுல சொன்னாங்க, நீ பைபிள் படிச்சாதான் உனக்கு சோறு போடும் அப்படின்னுவாங்க எங்க அம்மா. சோ நான் பைபிள் சின்ன வயசுல படிச்சது சோறுக்காக தான். அதை சொன்னது வந்து கர்த்தர் கிடையாது, எங்க அம்மா. கர்த்தர் சொல்லல நீ பைபிள் படிச்சாதான் உனக்கு சோறு போடும். எங்க அம்மா சொன்னாங்க, எனக்கு சோறு முக்கியம், அதனால நான் பைபிள் படிச்சேன். சோறு முக்கியமா இல்லையாங்க? முக்கியம், ரொம்ப முக்கியம், அதனால படிச்சேன் உட்காந்து. கர்த்தர் சொல்ல நான் ஆனா நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் தான் சொல்றாரு போல அப்படின்ட்டு. கடைசியில பார்த்தா கர்த்தர் சொல்லல. வீட்டுல பயங்காட்டி பண்ணிருக்கிறாங்க. அங்க பார் பூச்சாண்டி வரான்றாங்களா, பூச்சாண்டியா வரான்? பூச்சாண்டி எல்லாம் வரல, சோறு சாப்பிட வைக்கிறதுக்காக பூச்சாண்டி வரான்னு வாங்க. அது மாதிரிதான். சோ கர்த்தரை பூச்சாண்டி மாதிரி ஆக்கிட்டாங்க நம்ம கிட்ட. உபாசம் பண்றது எதுக்கு பண்ணணும்? இன்னும் அதிகமாக தேவனை அறிந்து கொள்றதுக்காக தான் உபாசம் பண்ணணும். தேவனை அறிந்து கொள்ள தான் உபாசமே பண்ணணும். நீங்க அந்த டைமை ஒதுக்கிட்டு, அந்த நேரத்தை ஒதுக்கிட்டு ஃபுல்லா உட்காந்து வேதத்தை படிச்சு ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே நான் இந்த டைமை வந்து உங்களுக்காக நான் வந்து டெடிகேட் பண்றேன் ஆண்டவரே, உங்களுக்காக இந்த டைமை நான் கொடுக்குறேன் ஆண்டவரே, நீங்களும் நானும் இந்த நேரத்துல என்ன பண்ண போறோம்? பேச போகிறோம். நீங்க என்கிட்ட பேச போறீங்க, நான் உங்ககிட்ட பேச போறேன். நீங்க என் கண்களை திறந்து வேதத்துல இருக்கிற அற்புதங்கள் எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. ஓப்பன் மை ஐஸ். தாவீது இப்படியே ஜெபம் பண்றான்ல, ஓப்பன் மை ஐஸ் so that I may see the wondrous things in your word. என் கண்களை திறங்க, வேதத்துல இருக்கிற அற்புதங்களை நான் பார்க்கணும் அப்படின்றான் தாவீது. அதை நான் பார்க்கணும் ஆண்டவரே அப்படின்னு உபாசம் பண்ணீங்கன்னா, நீங்க எண்ணுவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக தேவன் உங்களுக்கு செய்வார். நீங்க உபாசம் பண்றது, ஆண்டவரே இந்த பிரச்சனை முடியணும், அந்த பிரச்சனை முடியணும், அதுக்காக உபாசமே பண்ணாதீங்க. நீங்க ஆண்டவரை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அந்த பிரச்சனையா அதெல்லாம் கால் தூசி ஆயிரும் உங்களுக்கு. பிரச்சனைக்காக உபாசமே பண்ணாதீங்க. நான் சொல்றேன், பிரச்சனைக்காக உபாசமே பண்ணாதீங்க. தேவனை அறியணும்னு உட்காந்து உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்களேன். அப்புறம் பாருங்க, பிரச்சனை எல்லாம் நீங்களே தூக்கி போட்டு மீச்சிக்கிட்டு இருப்பீங்க. யாரும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துறாரு. எவனாகினும் மலையை பார்த்து பெயர்ந்து போ, சமுத்திரத்துல தண்டு உண்டு என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொன்னது அப்படியே ஆகும் என்று விசுவாசித்தால், அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களே மலையை பார்த்து போ அப்படின்னு அது போயிடும் உங்களை விட்டு. பிரச்சனையை வெளியே ஓடிப்போ அப்படின்னா ஓடிடும் அது. சோ ஜெபம் பண்றது, பைபிள் படிக்கிறது, உபாசம் பண்றதுல எதுக்கு பண்ணணும்? இன்னும் அதிக வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இன்னும் தேவனை அறிந்து கொள்ளணும். தேவனை அறிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கேட்டுக்கோங்க, தேவனை அறிய நீங்க யார் என்பதையும் நீங்க அறிந்து கொள்வீங்க. அதுதான் டபுள் எட்ஜ்டு ஸ்வர்டுன்னு போட்டிருக்குல்ல பைபிள்ல. வேதத்தை வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா, எபிரேயர் 10:12 போட்டிருக்கு, இருகுருள்ள பட்டயமா. இருகுருள்னா தேவனையும் அறிந்து கொள்வீங்க, உங்களையும் அறிந்து கொள்வீங்க. அதுதான் இருகுருள்ள பட்டயம். தேவன் யாருன்னு அறிய ஆட்டோமேட்டிக்கா நீங்க யாருன்னு தெரிஞ்சிருங்க. அது தெரியுமா உங்களுக்கு? when you start knowing your God, you will start knowing who you are. ஏன் தெரியுமா? நீங்க தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கீங்க, தேவனுடைய ரூபத்துல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. தேவனால் பிறந்தது தேவனா தான் இருக்கும். தேவனோட அழியாத வித்தினால ஜனப்பிக்கப்பட்டிருக்கிறீங்கல்ல. தேவனால் பிறந்தது உலகத்தை ஜெயிக்கணும் எழுதியிருக்கா இல்லையா 1 யோவான்ல? he who is born of God will overcome this world. தேவனால் பிறந்தது, அந்த வசனத்தை போடு விஜய், தேவனால் பிறந்தது உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீங்க யாரால பிறந்தீங்க? தேவனால. ஆண்டவருடைய வார்த்தை. தைரியமா சொல்லுங்க, தேவனால பிறந்தேன்னு சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. தேவனால பிறந்தேன். அப்ப நீங்க உலகத்தை ஜெயிப்பீங்க. சோ தேவனை அறிய நீங்க யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். தாவீது ஆடுதான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், ஆனா தேவன் யாருன்றதை புரிஞ்சுக்கிட்டான். அதனாலதான் ஆடு மேய்க்கிற பையனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான அபாரமான ஒரு தைரியம். இன்னும் ராஜாவாகல, இன்னும் அவன் கவர்மெண்ட்ல போய் ஜாயின் பண்ணல. அவனுக்கு அண்ணனுங்கெல்லாம் வந்து ராணுவத்துல இருக்கிறானுங்க, யுத்தத்துக்காக நல்லா ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கிறானுங்க, நல்ல பயிற்சி பெற்று இருக்கானுங்க. இவனுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியும். இவனுக்கு தெரிஞ்சு உண்டியோல் அடிக்கிறது தான், இந்த கரடி புலியெல்லாம் அடிச்சு துரத்தி விட்டுருவான். ஆனா அவன் தன்னுடைய தேவன் யார் என்பதை அறிந்து வைத்திருந்தான் தாவீது. தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற உடன்படிக்கை என்ன அப்படின்றத அறிந்து வைத்திருந்தான். அதனால தைரியமா போய் ஆடு மேய்க்கிற தாவீது போய் ஒரு யுத்த வீரனாகிய கோலியாத்தை வீழ்த்தினான். ஏன் அவனுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம்?
ஏனென்றால் 1 யோவான் 5:4 படி தேவனால் பிறந்தது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். சொல்லுங்க, தேவனால் பிறந்த நான் உலகத்தை ஜெயிப்பேன். ஹalleluya. தேவனால் பிறந்த நான் தேவனால் உலகத்தை பிறந்த ஜெயிப்பேன். நான் உலகத்தை ஜெயிப்பேன். ஆமென். ஏன்? என்னுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம். உங்களுக்குள்ள இருக்க விசுவாசம் தேவனுடைய விசுவாசங்க. தேவனால் பிறந்தவர்களுக்கு யாரோட விசுவாசம் இருக்கும்? தேவனுடைய விசுவாசம் தான் இருக்கும். புலிக்கு பிறந்தது புலியா இருக்குமா இல்ல எலியா இருக்குமா? யாரா சந்தேகமா இருக்காது? புலிக்கு பிறந்தது புலியா இருக்குமா எலியா இருக்குமா? யாருக்கா சந்தேகம் தான் கை தூக்குங்க. புலியா தானே இருக்கும். 100% கன்ஃபார்ம் தானே. எலியெல்லாம் மாறாதுல்ல. புலிக்கு பிறந்தது புலியா தான் இருக்கும். அப்போ தேவன்கிட்ட இருந்து பிறந்த நீங்க எப்படி இருப்பீங்க? அவரை போலதான் இருப்பீங்க. அவரோட பிள்ளையா தான் இருப்பீங்க. அதனாலதான் யோவான் அழகா எழுதுறாரு, தேவனால் பிறந்தவர்கள் எல்லாம் உலகத்தை ஜெயிப்பார்கள். நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும் விசுவாசம். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் தேவனுடைய விசுவாசம். ஏனென்றால் நீங்க தேவனால் பிறந்தவர்கள், தேவனுடைய புத்திரர்கள் உலகத்தை ஜெயிப்பார்கள். ஏனென்றால் தேவனுடைய விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குது. ஹalleluya. praise God. உலகத்தை ஜெயிப்பார்கள்னா உங்க வியாதியை நீங்க ஜெயிச்சிருவீங்க, உங்க பிரச்சனையை ஜெயிச்சிருவீங்க, உங்க சூழ்நிலையை நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஸ்தோத்திரம். ஹalleluya. இப்ப இதை அறிந்து கொள்ளணும். இது எப்படி அறிந்து கொள்றது? வேத வாசிப்பின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, உபாசத்தின் மூலமாக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது இதை நீங்க அறிந்து கொள்றீங்க வசனத்தின் மூலமாக. திரும்ப வந்துருங்க ரோமர், அதை முடிச்சிடும். ரோமர் 3 இதை முடிச்சிருவோம். முடிச்சாதான் நம்ம அடுத்ததுல திரும்ப கண்டினியூ பண்ண முடியும். 3:22 படிங்க சிஸ்டர். அது இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் அது பலிக்கும். சொல்லுங்க, தேவனுடைய நீதியானது எல்லார் மேலேயும் வந்து பலிக்கும். நோ டிஃபரன்ஸ், வித்தியாசமே கிடையாது, பாரபட்சம் கிடையாது. அடுத்த வசனம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். நல்லா கவனிங்க, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்றவர்களாகி அப்படின்னு வருதுல்ல. இங்க என்ன சொல்றாருன்னா, நீதிமான பத்தியே பேசல. நீதிமான் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? பாவியா இருந்தோம். அந்த ப்ரீவியஸ் ஸ்டேட்டை பத்தி பேசுறாரு. எல்லாரும் பாவம் செய்து எப்படி ஆனாங்க? தேவ மனிதர்கள் அப்படித்தானே இருந்தோம். நம்ம கிறிஸ்துவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த கேட்டகரியில இருந்தோம்? தேவ மகிமை அற்றவர்களாக இருந்தோம். புரியுதுங்களா? அப்படித்தானே இருந்தீங்க. கிறிஸ்துவ சந்திச்ச பிறகுதானே மகிமை உள்ள வருது. கொலோசியர் 1 எழுதியிருக்கு, கிரைஸ்ட் இன் யூ இஸ் தி ஹோப் ஆஃப் க்ளோரி. கிறிஸ்துவே, உங்களுக்குள்ள இருக்க கிறிஸ்துவே மகிமையின் ரகசியம்னு கொலோசியர் எழுதியிருக்கு. சோ கிறிஸ்துவ சந்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க? தேவ மகிமை அற்றவர்களாக இருந்தீங்க. குளோரியே கிடையாது நமக்குள்ள. கிறிஸ்து வந்த பிறகுதான் குளோரியா வருது. ஏன்னா கிறிஸ்து தான் குளோரி. இயேசுதான் குளோரி. அதான் அவர் எழுதுறாரு, எல்லாரும் பாவம் பண்ணி தேவ மகிமை அற்றவர்களா ஆனோம். அடுத்தது, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். சொல்லுங்க, இலவசமாய். இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை, இலவசமாய். இலவசம்னா என்னது? காசு கொடுக்கணுமா? கிடையாது. இலவசம்னா ஏதாவது செய்யணுமா? ஏதாவது கிரியைகள் செய்யணுமா? கிடையாது. இலவசம்னா ஆண்டவருக்கு போய் சோப்பு போடணுமா? கிடையாது. இலவசம்னா நம்ம ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணணுமா? இந்த பிராயச்சித்தம்லாம் சொல்லுவாங்கல்ல சில மதங்கள்ல, பிராயச்சித்தங்கள்லாம் பண்ணுமா? சில பலிகள்லாம் கொடுக்கணுமா? சில காணிக்கைகள்லாம் கொடுக்கணுமா? ஏதாவது போய் ஆட மாட வெட்டி பலி கொடுத்து, இல்ல நம்ம ஏதாவது பலியை கொடுத்து, இல்ல நம்மளே பலியாகி? கிடையாது. இலவசம்னா என்னது? நீங்க அந்த காரியத்தை பெற்றுக்கொள்றதுக்கு எதுவுமே செய்யலன்னு அர்த்தம். இலவசம்னா என்னங்க அர்த்தம்? கிஃப்ட் வருது உங்களுக்கு ஃப்ரீயா, அதை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க தான் பண்ணுமா? நீங்க தான் செஞ்சீங்களா? நீங்க எதுவுமே செய்யல. அதுக்கு பேர் தான் இலவசம். நீங்க எதாவது செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் கூலி. நீங்க ஒரு காரியத்தை ஒரு கிரியையின் மூலமாக பெற்றுக்கொள்றீங்க. ஏதோ ஒரு காரியத்தை நீங்க செய்து, ஒரு வேலையை செய்து நீங்க பெற்றுக்கொள்றீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு ஒண்ணு கிடைக்குதுன்னா அதுக்கு பேர் என்னது? கூலி, சம்பளம், வேஜஸ். கரெக்டா இல்லையாங்க? அதுக்கு பேர் வேஜ். நம்ம வேலைக்கு போறோம், சாயங்காலத்துல பகல்ல இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்யறோம், மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும். அப்போ அதுக்கு நம்மளுக்கு மந்த் எண்ட்ல கொடுக்குறாங்க. அது என்னது? அதுக்கு பேர் வேஜஸ், சம்பளம். ஒரு வருஷம் நீங்க வேலைக்கு போலன்னா கொடுப்பானா அந்த சம்பளத்தை?
கொடுக்க மாட்டான். கேட்டா என்ன சொல்லுவான்? நீங்க போய் கேட்டாலும் நீங்க 1 வருஷம் வரல, அதனால நாங்க சம்பளம் கொடுக்கல அப்படின்றோம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே, சொல்லுங்க, அவருடைய கிருபை, கிரேஸ். கிரேஸ்னாலே, கிரேஸுக்கு வந்து இன்னொரு ஒரு பேர், அது வந்து கரிஸ்மா அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க கிரேக்க லாங்குவேஜ்ல, கரிஸ்மா. அன்மெரிட்டட் ஃபேவர். கிரேஸ்னா என்ன அர்த்தம்? அன்மெரிட்டட் ஃபேவர். அன்மெரிட்டட் ஃபேவர்னா என்ன அர்த்தம்? எனக்கு அந்த ஃபேவர் பெற்றுக்கொள்றதுக்கு எனக்கு என்ன கிடையாது? தகுதியே தகுதி கிடையாது. அதுதான் அன்மெரிட்டட் ஃபேவர். மெரிட்னா என்ன அர்த்தங்க? மெரிட்ன்றது புரியும். இப்போ இந்த இந்த காலத்துல இப்போ நான் 12th எக்ஸாம் எழுதிருக்காங்களா, மெரிட்லாம் புரியும். இப்போ மெரிட் சீட் கிடைச்சிருச்சுன்னு சில பேர். இன்ஜினியரிங் சீட் கிடைச்சிருச்சு பிரதர், எப்படி கிடைச்சு? மெரிட்ல கிடைச்சு. மெரிட்ல என்ன அர்த்தம்? நல்ல தகுதி. மார்க் எடுத்து நல்ல கட் ஆஃப் வந்ததுனால அந்த சீட் கிடைச்சிச்சு, அதான் மெரிட். சில பேர் வந்து மெரிட்ல கிடைக்காது, ஏன்னா மார்க் கம்மியா இருக்கும். அவன் என்ன பண்ணுவான்? காசு கொடுத்து வாங்குவான் சீட்டை. மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு. மேனேஜ்மெண்ட் கோட்டான்னா அவங்க மேனேஜ்மெண்ட் சொல்லுவான், தம்பி நீ மார்க் கம்மியா எடுத்துட்டு ஒரு 5 லட்சம் கொடுப்பான், அவன் சீட்டு கொடுத்துருவான். இதே சில பேர் மெரிட்ல வாங்கிட்டு போயிடுவான். அப்படின்னா அவன் 99.99% எடுத்திருப்பான், பயங்கரமான மார்க் எடுத்திருப்பான், மெரிட் சீட்டு. அப்படின்னா என்னது? ரொம்ப கம்மியான ஃபீஸ்ல கிடைச்சிருக்கும். மெரிட்னா அவன் செய்யறதுக்கு அந்த சீட்டு, அவன் என்ன உழைப்ப போட்டானோ, என்ன கிரியேட் பண்ணானோ, என்ன மார்க் எடுத்தானோ அதுக்கு சீட்டு. அதுக்கு பேர் தான் மெரிட் சீட். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு சொல்றது? சோ கிரேஸுக்கு வந்து என்ன பேரு? கரிஸ்மா. அன்மெரிட்டட் ஃபேவர். அன்மெரிட்டட்னு என்ன அர்த்தம்? என்கிட்ட மெரிட்டே இல்லைங்க, ஆனாலும் ஃபேவர் இருக்குங்க, ஆண்டவர் ஃபேவர் பண்றாருங்க. என்கிட்ட மார்க்கே இல்லை, ஆனாலும் ஆண்டவர் எனக்கு என்ன காட்டுறாரு? தயவு காட்டுறாரு. புரியுதுங்களா? புரிஞ்சுங்களா? இல்லையா? அன்மெரிட்டட் ஃபேவர்னா எத்தனை பேருக்கு புரியுது? நான் செய்யற கிரியையை வைத்து ஆண்டவர் என்ன பண்ணல? தயவு காட்டல. நீதிமானாக்கல. நீதிமானாக்கல, எனக்கு தயவும் காட்டல அவர். இங்க நான் செய்ததை வச்சு அவர் நீதிமானாக்கல, நான் செய்ததை வச்சு எனக்கு தயவு காட்டல. அதுதான் வந்து இலவசமாய் அவருடைய கிருபையினால கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு. எப்படி இது நடக்குதுன்னா, கிறிஸ்து இயேசுவோட மீட்புனால இது நடக்குது. நம்ம நீதிமானாக்கப்படுகிறோம். யாரோட மீட்பினால நம்ம நீதிமானாக்கப்படுகிறோம்? கிறிஸ்து இயேசுவின் மீட்பினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். இந்த வசனத்தோட முடிச்சிருவோம், ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய காரியம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். 25, 26லாம் வந்து நிறைய இருக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. ப்ரொபீசியேஷன்லாம் நிறைய இருக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. ஸோ இந்த வசனத்தோட முடிச்சிருவோம், சரிங்களா? அதுக்குள்ள போனோம்னா இன்னொரு 1/2 மணி நேரம் போயிடும். ஸோ உங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிரும் எல்லாருக்கும். ஸோ எப்படி நீங்க நீதிமானாக்கப்பட்டீங்க? இலவசமாய் கிருபையினாலே, இலவசமாய். கிருபையினாலே இலவசமாய் இயேசு கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்பட்டீர்கள். கிரியையினால கிடையாது, கிருபையினால. நாட் பை ஒர்க்ஸ் பட் பை கிரேஸ். இப்போ இந்த மீட்டிங்ல எத்தனை நீதிமான் இருக்கீங்க? அல்லேலூயா. 40 நீதிமான் இருக்கீங்க உள்ள. ஆமென். ஒரு 5-6 நீதிமான் வெளியே போயிட்டாங்க, இப்பதான் செக் பண்றேன். அவங்களுக்கு பசிச்சிருப்போம், அவங்க நினைச்சிருப்பாங்க இவர் முடிக்க மாட்டாரு, இவர் போய்கிட்டே இருப்பாரு, இவர் பாட்டுக்கு ஆல் நைட் பிரேயர் மாதிரி அப்படின்னு கிளம்பிட்டாங்க அவங்களாம். நாங்க சாப்பிட போறோம் பிரதர் அப்படின்ட்டு. அதனாலதான் நான்லாம் வந்து புத்தி உள்ள நீதிமான், சாப்பிட்டு வந்து பிரசங்கம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. நீதிமான் நீங்களும் என்ன பண்ணுங்க, அடுத்த வாட்டி என்ன மாதிரியே சாப்பிட்டு வந்து மீட்டிங்ல உட்காந்துருக்கேன். அட்மின்ட்டே தான் சொல்லுவேன், சாப்பிட்டு வந்துடுறா, சீக்கிரம் சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது, உட்காந்து நிறைய நேரம் மெசேஜ் கேட்கலாம், நல்லா இருக்கும். அதனால சீக்கிரம் சாப்பிட்டு வந்துருங்க எல்லாத்தையும். நீங்களும் சீக்கிரம் சாப்பிட்டுருங்க, நல்ல உடம்புக்கு நல்லது. இட்ஸ் குட் ஃபார் யர் ஹெல்த். சீக்கிரம் சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது. கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு காரியம். சீக்கிரம் சாப்பிடுறது கர்த்தர் ஏற்படுத்தின காரியம். ஹல்லேலூயா. பாஸ்டர் யூ ஆர் பிளஸ்ட். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Lord. எத்தனை பேருக்கு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு நான் நீதிமான்னு அறிந்து கொண்டதுல? ஆமென். ஆமென். நீங்க நீதிமான்னு பிரசங்கம் பண்ண எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உங்களை பார்த்து நான் நீதிமான் 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 சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீரியஸா சொல்றேன், சும்மா கிடையாது. ஏன்னா நான் நீதிமான் சொல்றது வந்து என்னுடைய வார்த்தைகளை பேசல, தேவனுடைய வார்த்தையை தான் உங்க மேல நான் பேசிட்டு இருக்கேன். சோ தேவனுடைய வார்த்தைகளை நான் பேசும்பொழுது எனக்குள்ள சந்தோஷம் வந்துடும். ஏன்னா தேவனுடைய வார்த்தையே சந்தோஷம், தேவனுடைய பிரசனமே சந்தோஷம். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம்னா என்னதாங்க? ரைச்சஸ்னஸ், பீஸ் அண்ட் ஜாய். நீதி, சமாதானம், சந்தோஷம் தான் தேவனுடைய ராஜ்யமே. சோ தேவனுடைய வார்த்தையில என்ன இருக்கணும்? நீதி இருக்கணும், தேவனுடைய வார்த்தையில சமாதானம் இருக்கணும், தேவனுடைய வார்த்தையில சந்தோஷம் இருக்கணும். சோ இன்னைக்கு பேசின இந்த பிரசங்கத்துல என்ன இருக்குது? நீதி இருக்குது,
சமாதானமும் இருக்கு, சந்தோஷமும் இருக்கு. ஹalleluya, ஹalleluya, ஆமென். கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் நீங்க கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்குறீங்கன்னா இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க காணிக்கை கொடுக்கலாம். யூபிஐ டீடைல்ஸ் ரைட் சைடுல இருக்கு, உங்களுக்கு ஸ்கேன் பண்ணீங்கன்னா கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே, யூபிஐ என்ன யூபிஐனாலும் நீங்க யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். யூபிஐ மொபைல் நம்பர் 9884160264. யூபிஐ ஐடி வந்து jjkiranpaul@okicici. டைரக்டா அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் லெஃப்ட் சைட்ல இருக்கு உங்களுக்கு. நேம் கிரண் பால் ஜேஜே, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, ஐஎஃப்எஸ்சி கோட் ஐசிஐசி 000212. அக்கௌண்ட் டைப் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட், பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட், சென்னை சாந்தோம் பிரான்ச். ஆமென். ஸோ வேதம் தெளிவாக போதிக்குது, உன்னுடைய எல்லா முதற் பலனாலையும் விளைச்சல்னாலையும் சம்பாதியத்தினாலும் கர்த்தரை நீங்க என்ன பண்ணணும், கனம் பண்ணணும்ட்டு. ஏன்னா அப்படி நம்ம கனம் பண்ணும்போது என்ன நடக்குதா, கர்த்தர் நம்மளுடைய ஆலைகள்ல புதிய திராட்சரசத்தை புரண்டோட செய்கிறார், நம்மளுடைய களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கும். ஸோ நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்குற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல எப்பொழுதும் நிறைவு இருக்கும். ஹalleluya. 2 கொரிந்தியர் 9 போட்டிருக்கு, உற்சாகமாக கொடுங்கள். கிவ் சேர்ஃபுல்லி தான் போட்டிருக்கு. ஸோ கொடுக்கும்போது சந்தோஷமா கொடுங்க, உற்சாகமா கொடுக்குறீங்க. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க கொடுக்குறீங்க, தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க விதைக்கிறீங்க. விதைக்கும் பொழுது அதனுடைய அறுவடையை 100 மடங்கு நீங்க பார்ப்பீங்க. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அரைப்பான். He who sows little reaps little, he who sows generously reaps generously. ஆமென். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார், தேவைக்கு மேலையும் சந்திப்பார். கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா இருக்கிறார். நீங்கள் ஒரு நன்மையும் குறைபடாமல் இருப்பீங்க. உஷ்ணம் வருவதை காணாமல் இருப்பீங்க. பஞ்ச காலத்துல நீங்க நிறைவா இருப்பீங்க, செழிப்பா இருப்பீங்க. உலகத்துல இருக்கிற எக்கனாமிக் சிஸ்டம்குள்ள நீங்க வாழல, நீங்க ராஜ்யத்தோட எக்கனாமிக் சிஸ்டம்ல வாழ்றீங்க. தேவனுடைய பொருளாதாரம் தான் உங்களுடைய பொருளாதாரம். என் தேவன் உங்களுடைய சகல தேவைகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு நிறைவாக சந்திப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. ஸோ இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல டீடைல்ஸ் டைரக்டா எனக்கு இந்த டீடைல்ஸ் வேணும்னா டைரக்டா கேளுங்க, நான் அனுப்பி விடுறேன். நீங்க அனுப்பிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் அனுப்பி விட முடியும். ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ so much for giving.